तुम्हारा सभी अपने दाहिने हाथ उठा के धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। सब दोनों हाथों को उठा के धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। கர்த்தர் உங்களை சரியான நேர் வழியாக நடத்துகிற தேவன். प्रभु तुम्हें ठीक मार्ग में, सीधे मार्ग में अगुवाई करने वाला. உங்கள் பாதையில் செவ்வையான பாதையிலே உங்களை கர்த்தர் நடத்துவார். तुम्हारे मार्गों में प्रभु ठीक रीति पर अगुवाई करेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அவருடைய வழிகள் செவ்வையான வழிகளிலே உங்களை நடத்த वो अपने सिद्ध और ठीक मार्गों में तुम्हें अगुवाई करने के लिए நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும். हम उस पर भरोसा रखकर அவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, हम उसी की तरफ में होकर जीने वाला वो जिंदगी. நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம்? हम अब किसी के तरफ में होकर जी रहा है. ஏதேனிலே அவரை சார்ந்து வாழும்படியாகத்தான் தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார். आदिन वाटिका में परमेश्वर ने एक आज्ञा इसलिए दिया कि उस पर भरोसा रखकर जीने के लिए. அவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில उस परमेश्वर के तरफ में होकर जीने वाले जिंदगी में அல்லேலூயா हालेलुया, அவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை उसी की तरफ में होकर जीना है. யாருடைய டிபெண்ட் அப்பான் இருக்கக்கூடாது. அவருடைய டிபெண்ட், அதாவது டிபெண்ட் ஆங்கிலத்தில் டிபெண்டன்சின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. अंग्रेज में डिपेंडेंसी. அல்லேலூயா हालेलुया. அதாவது இந்தியில் சொன்னா நிபர்த்தா निबरता நிபர்த்தா நிர்பர்த்தா நிர்பர்த்தா निर्भरता, परमेश्वर के निर्भरता में जीना. அதாவது நிர்பர்த்தானா டிபென்சி, அதாவது நாம் யாரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறோம். हम किस पर निर्भरता रख के जी रहा है? அவரை சார்ந்து வாழ நிர்பர்த்தா, परमेश्वर पर निर्भरता रख के जीना है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. நாம் யாரை சார்ந்து வாழ வேண்டும்? हम किस पर निर्भरता रख के जीना है? அல்லேலூயா. हालेलुया. நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும். हम परमेश्वर पर निर्भरता रख के जीना है. ஆமென். நிர்பர்த்தா. निर्भरता, ஆமென். निर्भर वर. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அனைவரும் இந்த ஸ்பெல்லிங் வரும். நிர்பர்த்தா, நிர்பர்த்தா. அல்லேலூயா. அவரை சார்ந்து வாழணும். நிர்பர்த்தா, अच्छा, परमेश्वर पर निर्भरता रख के जीना है. அவரை, அதாவது யாரை டிபெண்ட் பண்ணி நீங்க வாழ்றீங்க? हम किस पर अभी तुम निर्भरता रखा है? கர்த்தரை प्रभु पर. தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம். आमेन. जो कोई परमेश्वर पर भरोसा रखा है वो धन्य है. நாம் அவரை சார்ந்து வாழணும். இன்னொன்று சொன்னா பரோசான்னு சொல்லலாம். भरोसा தான் வேதத்தில் இருக்கு, பைபிளில் இருக்குது. ஆனாலும் சார்ந்துங்கிறது வார்த்தை இங்கிலீஷில் அதுக்கு நிறைய இருக்குது. டிபென்சி, லீன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை சார்ந்து சாய்ந்து வாழக்கூடிய हम परमेश्वर पर निर्भरता रख के जीना है. அதாவது அவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அந்த ஏதேனிலே இருக்கும்போது, वैसे जब अदन वाटिका में उस परमेश्वर पर निर्भरता रख के जीता था, அந்த கட்டளை ஏக்கு கொடுத்தார், அவரை சார்ந்து வாழணும். क्यों वहां आज्ञा दिया था उस परमेश्वर पर निर्भरता? ஏனென்றால் அவருக்கு பகைஞன், விழுந்து போன தூதன் பகைஞன் அவருக்கு. क्योंकि जो गिरा हुआ फरिश्ते है वो परमेश्वर का बैरी है. அவன்தான் சாத்தான். वही शैतान. அவருக்கு தூதனாக அவருடைய வேலையை செய்து கொண்டிருந்தவன் தான். वो फरिश्तों के रूप में परमेश्वर का काम में किया था. நானும் உயர்வேன் ஏறுவேன் என்று அவருக்கு மேலாக உயர்த்தினார். उन्होंने कहा मैं भी ऊपर उठूंगा, चढ़ूंगा. அவன் தான் தள்ளப்பட்ட தூதன். वही गिरा हुआ फरिश्ते शैतान. அதைத்தான் நம்ம வீட்டில் போய் வாசிங்க. எசேக்கியேல் 28 அதிகாரம், ஏசாயா 14 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. तुम लोग घर पे जाके पढ़ सकता है. एजेकियल 28 अध्याय और येसाया 14 अध्याय में उनके बारे में दिया. அவன் தேவனுக்கு பகைஞன் ஒருத்தர் இருக்கனால எங்கே மனிதனை உண்டாக்கி அவருடைய சாயலாக ரூபத்துடன் உண்டாக்கி அந்த ஏதேனிலே வைத்தார்.
वो जो परमेश्वर का बैरी वो शैतान था, परमेश्वर ने मानव को अपने समानता और स्वरूप में बना के वो अधीन वाटिका में रखा, ஆனால் ஒரு கட்டளையோடு கூட வைத்தார். परंतु एक आज्ञा के साथ रखा, என்னை சார்ந்து இருக்க வேண்டும். आमीन, तो मुझ पर निर्भरता रखना, ஹalleluya, हालेलुया, என்னையே சார்ந்து இருக்கணும். तो केवल मुझ पर निर्भरता அவனை रखना, நீ சார்ந்திர கூடாது. तो शैतान पर निर्भरता नहीं रखना, ஹalleluya, हालेलुया, அங்க தந்திரமாக வந்து वो चतुर से आकर அவனை சார்ந்து இருக்க வைத்தார். वो क्या किया, वो शैतान पर निर्भरता அந்த रखी, ஏதேனில वो अधीन वाटिका में என்னதெல்லாம் வந்துட்டு क्या क्या आया था, அவர்களுக்கு எல்லா தேவனுடைய சாயலை இழந்துட்டாருங்க. पहले परमेश्वर का वो स्वरूप को खो दिया, அந்த தாதாமுடைய சந்ததிக்குல वो आदम की संतान पर வெளிப்படுத்த விசேஷம் 21:4 சொல்லப்பட்டது போல प्रकाशित वाक्य 21वां अध्याय 4वां वचन के अनुसार அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. वो उनकी आंखों से Revelation 21:4 प्रकाशित वाक्य 21वां अध्याय 4वां वचन, वो उनकी आंखों से सब आंसू पोंछ डालेगा और उसके बाद मृत्यु न रहेगी और न शोक न विलाप न पीड़ा रहेगी, पहली बातें जाती रही. சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிற இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள் இவைகளை எழுது என்றார். जो सिंहासन पर बैठा था उसने कहा, देख मैं सब कुछ नया कर देता हूँ. फिर उसने कहा, लिख ले क्योंकि ये वचन विश्वास के योग्य और सत्य है. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பா உமேவாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாக கொடுப்பேன். फिर उसने मुझसे कहा, ये बातें पूरी हो गई है, मैं अल्फा और ओमेगा आदि और अंत हूँ, मैं प्यासे को जीवन के जल के सोते में से सेत में पिलाऊंगा. ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். जो जय पाए वही इन वस्तुओं का वारिस होगा और मैं उसका परमेश्वर होऊंगा और वो मेरा पुत्र होगा. 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், और 4वां वचन, முந்தினவைகள் ஒளிந்து போயின. पहली बातें जाती रही. இங்கே கவனிங்க, முந்தினவைகள் என்ன? वो पहली बात क्या है? அவரை சார்ந்திருந்ததனால், वो परमेश्वर पर निर्भर, அவரை சார்ந்திராது போய்விட்டதனால், परमेश्वर पर निर्भरता नहीं था, அவனுடைய வார்த்தை அந்த சர்ப்பம் வஞ்சித்தது. वो सर्प ने उनको बहका दिया. ஹalleluya, हालेलुया. அவரை சார்ந்திருக்கிற சாத்தானுடைய திட்டம் என்ன தெரியுமா? और शैतान का युक्ति है, वो क्या है मालूम? அவரை சார்ந்திருக்கிறதுல இருந்து அவன் தன்னை சார்ந்திருக்கிறதுக்கு கொண்டு வருவான். शैतान ऐसे एक युक्ति रखा है, जो परमेश्वर पर निर्भरता में रहता है उनको ऐसे बहका देगा, अपने पास निर्भरता रखना. நானே இது ஆகவேதான் இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி. इसलिए इसने कहा, दाखलता में हूं, நானே திராட்சை செடி, दाखलता में இதோ திராட்சை தோட்டக்காரர், मेरे पिता किसान, நீங்கள் கொடியில், तुम सब डालियां, கொடியிலே நிலைத்திருந்தால் यदि दाखलता पर डाली बने रहेगा மிகுந்த கனி கொடுப்பீர்கள். बहुतायत फल लाएगा. இங்கே கவனிக்க வேண்டும், நீங்கள் அதாவது நிலைத்திருந்தல். तुम बने रहना, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். रवि की नाम की महिमा हो. அவர்தான் இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார். யுகன்னா 15वां अध्याय, அதாவது நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. बने रहने वाले अनुभव, ஆங்கிலத்தில் கான்சிஸ்டன்சி, अंग्रेजी में அதாவது कंसिस्टेंसी. நிலைத்திருக்க அனுபவம் தேவை. बने रहने वाले अनुभव जरूरी. அந்த ஏதனிலே நிலைத்தில்லாதனால वो अदेन में नहीं बने रहता था, इसलिए அவர்களுக்கு என்ன கிடைத்தது? वो लोग को क्या मिला? கண்ணீர். இங்க பாருங்க, இன்றைக்கு மனுக்குலத்துல கண்ணீர், आज भी हम देखता है सारे मानव जात के बीच में आंसू, மரணம், और मृत्यु, துக்கம், शोक, அலறுதல், विलाप, வருத்தம், पीड़ा, இதெல்லாம் இங்க கவனிக்கவன இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ये सब रहता कारण क्या? அன்றைக்கு ஏதனில उन दिन में अदेन में தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக, परमेश्वर के आज्ञा के विरोध से, அவரை சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக परमेश्वर के निर्भरता छोड़ के ஒரு சுய விருப்பத்தை அங்கே விதைச்சிட்டான்.
अपने इच्छा को बो दिया। அண்டையிலிருந்து மனுஷனுக்கு ஒரு சுய புத்தி வந்துட்டு. उस दिन से लेकर मानव के अंदर स्वयं அந்த சுய புத்தியில் சாய்ந்தால் वो स्वयं बीज में हम रखेगा तो சுய புத்தியில் நாம் சாய்ந்தால் हम अपने बुद्धि में रखेगा तो நாம் செவ்வையான வழியிலே நடத்த हम सीधे मार्ग में नहीं चल सकते। ஏதேனுக்கு தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டார் அவனை. आदेन वाटिका से उसको बाहर निकाल दिया। அவன் சுய புத்தியான வாழ்க்கையிலே வாழ்ந்தான். वो अपने इच्छे से जीवन சுய புத்தியில் அவன் சார்ந்து வாழ்ந்தான். वो अपने बुद्धि पर निर्भरता அவன் சுய புத்தியில் சாய்ந்து விட்டான். वो अपने बुद्धि में निर्भरता हुआ। அவருடைய வாழ்க்கையில उनकी जिंदगी में வருத்தமும் சஞ்சலமும். आमीन, विलाप और शोक। தேவன் அவர்களை ஸ்ட்ரைட்டா நடத்த முடியாது, ராங் வேயா நடத்தப்படுது. परमेश्वर भी उनको सीधे मार्ग में अगुवा कर नहीं पाया, इसलिए गलत मार्ग में நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் नीति वचन 3 अध्याय 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5वां वचन। நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். नीति वचन 3 अध्याय में 5 உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து तू अपनी समझ का सहारा न लेना, वरन संपूर्ण मन से यहोवा पर भरोसा रख। உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். उसी को स्मरण करके सब काम करना, तब वो तेरे लिए सीधा मार्ग निकालेगा। Proverbs chapter 3 5 and 6. नीति वचन 3 अध्याय में 5 और 6वां वचन। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. Hallelujah. हालेलुया। உன்னுடைய சுய புத்தியில் சுய புத்தியில் சாயாத. तू अपनी समझ का सहारा ना लेना। In all your ways acknowledge him and he shall direct your paths. आमेन, हालेलुया, Hallelujah. हालेलुया। இங்க கவனிங்க, உன் வழியை உன்னை சரியா அவர் நடத்தணும், டைரக்ட் பண்ணி. आमेन, तेरे सीधे मार्ग में तुझे प्रभु अगुवाई करना। இங்கிலீஷ் பைபிள்ல அதுல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது ஸ்ட்ரைட்ங்கற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். सीधा In the ways acknowledge him and he shall directly thee path. डायरेक्ट। டைரக்ட்லி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது ஸ்ட்ரைட். ஹalleluya. हालेलुया। இங்க கவனிக்க வேண்டும், सुनिए। உன்னை நேராக உன்னை டைரக்ட் பண்ணுவாரு, சரியாக நடத்துவார். आमेन, वो तुम्हें सीधे मार्ग में अगुवाई करेगा। ஹalleluya. हालेलुया। உன்னை நேர் வழியாக உன்னை நடத்த முடியும், செவையான பாதையில். आमेन, सीधे मार्ग में, ठीक मार्ग में वो तुम्हें अगुवाई कर सकता உன்னை है। செவையான பாதையில் அவர் நடத்த வேண்டும். वो तुम्हें सीधे मार्ग में अगुवाई करना है। அதற்கு உங்களுடைய சுய புத்தி மேல் சாயக்கூடாது. इसलिए तू अपनी समझ का सहारा ना लेना। நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னா சுயம் இருக்கிறது. हमारे अंदर है, क्या है? स्वयं है। ஹalleluya. அது யாருடைய சுயம்? वो किसका स्वभाव है? அது தேவனை சார்ந்திருக்க இல்லாதபடி அவன் மேல் சாயப்படின அந்த சுயம் இருக்கிறது. वो जो परमेश्वर का निर्भरता बिना वो शैतान पर निर्भरता रखा அந்த हुआ கட்டளையை மீறெழுந்து நம்ம சுய புத்தியில் சாய்ந்து விட்டோம். आमेन। जिस दिन वो आज्ञा का उल्लंघन किया, उन दिन से लेकर हम अपने बुद्धि में रहता है। ஆகவே தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், इसलिए प्रभु यीशु ने कहा, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் यदि कोई मेरे पीछे आना चाहता था, தன்னை தான் வெறுத்து अपने आप को इनकार कर, தன் சிலுவையை अपने क्रूस उठाकर। ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் यदि कोई मेरे पीछे आना चाहता, தன்னை தான் வெறுத்து. अपने आप को इनकार இவருக்கு करके। தனக்குள்ள என்னது இருக்கு? உள்ளார अपने आप क्या है? अंदर சுயம் இருக்கிறது. स्वयं है। மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு சொன்னார், मत्ती सुसमाचार, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் मत्ती सुसमाचार வாசிக்கிறோம். ஒருவன் என் பின்னே வர 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. मत्ती सुसमाचार 16वां अध्याय 24வது வசனம். 24वां वचन। இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஒருவன் என் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல கடவன். तब यीशु ने अपने चेलों से कहा, यदि कोई मेरे पीछे आना चाहे तो अपने आप का इनकार करे और अपना क्रूस उठाए और मेरे पीछे हो ले। அவர் இயேசுவின் பின்னாலே வர விரும்புகிறவர்கள். जो कोई यीशु के पीछे आना चाहता இயேசு है, சொன்ன நானே வழி, यीशु ने कहा मैं ही நானே मौत, சத்தியம், मैं ही सत्य, நானே ஜீவன், मैं ही जीवन, என்னை அல்லாமல் मेरे बिना பிதாவிடத்திலே ஒருவன் வர पिता के முடியாது. पास कोई नहीं आ அப்ப पाए। அவருடைய வழியில उसके मार्ग में அவரை பின்பற்றவன் சொன்னா उसके पीछे आने के लिए நமக்குள்ள என்ன இருக்கிறது? हमारे अंदर क्या है? சுயம். स्वयं। அல்லேலூயா. हालेलुया। ஆதியில இங்க கவனிக்க வேண்டும், அந்த தூதன் தேவனோடு இருந்தவன், அவனுக்குள்ள ஒரு சுயம் வந்துட்டு.
जो आदि में शुरुआत में वो परमेश्वर के साथ था, वो परिस्थिति के अंदर स्वयं आ நான் गया। ஏறுவேன் என்று சொன்னான். उन्होंने कहा मैं भी चढ़ूंगा, நான் அவருக்கு சமமா இருப்பேன். मैं भी परमेश्वर का तुल्य हूँगा। படைத்தவருக்கு மேலாக தன்னை உயர்த்தியவருக்கு சமமா இருக்கிற ஒரு சுயம் அவனுக்குள்ள वो வந்தது. सृजनहार के ऊपर अपने को उठाया, उसका अंदर स्वयं आया। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் அவனுக்குள்ள பெருமையாக மாறிச்சது. वही उनका गर्व बन गया, அதுக்கு அவனுக்கு அகந்தையாக वो மாறிச்சது. उनका घमंड हो गया। முதல்ல ஆதியில அவனுக்குள்ள இருந்தது வந்தது என்ன? पहले आदि में उनके अंदर क्या आया? சுயம். स्वयं। அந்த ராஜ்யத்தை தான் அவன் நிறுத்துறான். वो अपना वो स्वयं राज्य को खड़ा அந்த करता। மனுக்குலத்துக்கு நடுவுல उस मानव जात के बीच தேவனை में சார்ந்திருந்த அந்த தேவனுடைய பிள்ளைகளை जो परमेश्वर पर निर्भरता रखा था, उस ஆதாம் संतानों, ஏவாள் தேவனுடைய சாயலாக இருந்தார்கள். आदम और हवा दोनों परमेश्वर அவரை के स्वरूप। சார்ந்திருக்கும் போது जब वो परमेश्वर के निर्भरता அங்கே में था, துக்கம் இல்லை, वहाँ शोक கண்ணீர் இல்லை, नहीं, आंसू அலறல் नहीं, இல்லை, विलाप नहीं, அங்கே மரணம் இல்லை, वहाँ मृत्यु नहीं, வருத்தம் இல்லை, पीड़ा नहीं, இதெல்லாம் அங்க இல்ல ये ஏதேனுக்குல. सब अदेन में नहीं था। அப்ப முந்தினது ஒண்ணு இருக்கிறது வந்தது. முந்தினது என்னது? आमीन। पहले बात मतलब क्या? அது சுயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிறது. ये सब स्वयं आने அந்த के बाद, முந்தினதை ஒளிய பண்ண पहले बात बीत जाने के लिए அங்க இயேசு வருகிறார். यीशु आ रहा, எல்லாத்தையும் புதிதாக்குறதற்காக सब வருகிறார். कुछ नया बनाने के लिए यीशु आ रहा। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு நடுவுல தேவனுடைய திருச்சபை उसके बीच में परमेश्वर की அவரை कलीसिया சார்ந்திருக்க வேண்டும். उस पर निर्भरता रखना। ஹல்லேலூயா. हालेलुया। அவரை சார்ந்திருக்கும் போது उस पर हम निर्भरता रखेगा, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. अधूरे के फाटक कलीसिया को प्रफुल्ल नहीं कर। அவரை சார்ந்திருக்கும் போது हम जब उस परमेश्वर पर निर्भरता உங்களை रखेंगे, செவ்வையான வழியில वो நடத்துவார். तुम्हें सीधे मार्ग ரைட் में, வேல நடத்துவார். तुम्हें ठीक मार्ग में अगुवाई அவரை करेगा। சார்ந்திருக்கிற வாழ்க்கை தேவை. इसलिए हमारा क्या जरूरत है? हम परमेश्वर पर निर्भरता रखना। ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்த்தா அவரை சார்ந்து ஜீவிக்கிறதுக்கு தேவன் நடத்துறார். हर एक अध्याय में हर एक बर्तन को हम देखेगा तो सब परमेश्वर पर निर्भरता रख के जीना है। इसी की अगुवाई किया। வனாந்தரத்துல அவர்களை நடத்தினார். जंगल में उन लोगों का अगुवाई किया। வனாந்தரத்தை நடத்தும் போது जंगल में अगुवाई किया तभी மண்ணாங்கக்கூடிய கொத்தமல்லி அளவு தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. அந்த மன்னாவை பொழிந்து ऐसे मन्ना बोलकर जैसे वो धनिया के जैसे था उनको बरसाया। கொத்தமல்லி அளவுல உள்ள போது वो धनिया के नाप में था। தூதருடைய அப்பத்தை பொழிந்தார். फरिश्तों के रोटी को भेजा। அந்த கவனிக்க. ஆனா அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். लेकिन परमेश्वर ने कहा एक इंस्ट्रक्शन दिया। காலையிலே அது வெளும் அதிகாலையில. आमीन। भोर में वो मन्ना मिलेगा। அன்றைக்கு தேவையான ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் அளவு எடுக்கணும். आमीन। सभी एक एक जन के लिए एक एक ओमर लेना। அதுக்கு மேல எடுத்தனா वो नाम थोड़ा ज्यादा होगा तो அது உருகி போகும். वो ऐसे गल जाएगा। மறுநாளைக்கு எடுக்க கூடாது. आमीन। दूसरे दिन के लिए नहीं रखना। ஹல்லேலூயா. हालेलुया। 7 நாளுக்கு சேர்த்து பொரிக்கிற கூடாது. ऐसे 7 दिन के लिए चाहिए करके एक साथ बिनना नहीं। அப்ப தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் மன்னா. आमीन। जो परमेश्वर पर निर्भरता रखना उसका नाम मन्ना। இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ये वचन को हमें दिया। அன்னைக்கு எப்படி கட்டளையை கொடுத்தார்? उस दिन में जैसे आज्ञा दिया। இந்த மன்னாங்க கூடிய வார்த்தை ये मन्ना, ये वचन, இன்றைக்கு இந்த வார்த்தை ये वचन அந்த அவரை சார்ந்து இருக்க வேண்டும். हम भी उस परमेश्वर पर निर्भर। ஹல்லேலூயா. हालेलुया। மன்னா எதுக்கு பொழிந்தார்? मन्ना को क्यों बरसाया? அதுல ஏன் டெய்லி பொறுக்க சொன்னார்? क्यों प्रभु परमेश्वर कहा प्रतिदिन बिनना? அவரை சார்ந்திருக்க வாழ்க்கை. आमीन। परमेश्वर पर निर्भरता रखने के लिए। ஏழாம் நாள் போய் और 7वां दिन, நீ 7ஆம் நாள் போய் போனா அங்க விழாது. अगर तू 7वां दिन जाएगा तो वहां मन्ना नहीं मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது ஓய்வு நாள்ல நீ போய் அங்க போய் பொறுக்காதேன்ட்ட. क्योंकि विश्राम दिन में तू जाके वहां मन्ना नहीं बिनना। அன்னைக்கு ஷட் டவுன். आमीन। 7वां दिन सडाउन। உனக்கு கர்த்தரை ஓய்வு ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய நாள். वो दिन परमेश्वर का दंडोत करने का அன்னைக்கு போய் போடுவார்னு சொல்லி பொறுக்க போனாலும் கிடையாது. उसी दिन में मन्ना नहीं बरसाएगा। ஆனா வேதம் சொல்லுகிறது लेकिन शास्त्र அந்த कहता है 6வது நாள்ல जो 6वां दिन में கூட ஒரு அளவை எடுத்து வச்சுங்க. आमीन सभी और एक ओमर लेना है। இங்க கவனிங்க. தேவனை ஆராதிக்க கூடியிருக்கு. நீ ஆயத்தப்படு. आमीन मतलब परमेश्वर का आराधना करने के लिए तो तैयार हो। அதோட அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? நாளைக்கு ஓய்வு நாள் சொன்னா कल का विश्राम दिन बोलेगा அந்த முந்தின நாள் पहले का दिन 6वां நீ दिन அளவை 2 அளவா எடுத்துக்க. तो नाप लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। இது என்னத காமிக்கிற சொன்னா ये क्या वर्णन है? அவரை சார்ந்து இருக்கிறது. हम परमेश्वर पर निर्भरता रखना। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அன்றன்றைக்கு தேவையை அன்றன்றைக்கு சந்திப்பார்.
आमीन। प्रतिदिन का जरूरत को परमेश्वर प्रतिदिन देगा। நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, कल के दिन का चिंता नहीं, நாளைக்காக கவலைப்படு। कल के दिन अपने के लिए आप चिंता करें। மத்தேயு 6:33 சொல்கிறது, मत्ती 6वां अध्याय 33। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், சகலம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்। आमीन। पहले परमेश्वर का राज और उसके धर्म के खोज में हो, तभी सारी वस्तुएं तुम्हें मिल जाएगी। நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, நாளைக்காக கவலைப்பட, அதனை நீ பாடுறதுக்கு போதும்। आमीन। कल की चिंता तो नहीं करना, क्योंकि कल का दिन अपनी चिंता आप कर लेगा। आज के लिए आज की का दुख बहुत है। மன்னாவை பொழிந்ததுக்கு டெய்லி பொறுக்க சொன்னதுக்கு காரணம் என்ன? प्रतिदिन मन्ना बिन्ना है, कारण क्या है? சில பேருக்கு இங்க கவனிங்க, सुनिए, ஏன் இந்த ஆண்டவர் இப்படி பண்றாரு? कई लोग सुनिए, क्या ये परमेश्वर ऐसे करता है? தர்றவரு ஒழுங்கா தந்து நிறைவா தந்து பொழிஞ்சிட வேண்டியதானே? जो देता पहले सब एक साथ दे देना। இங்க கவனிங்க, सुनिए, தருவார், देगा। நீ அவரை சார்ந்திருந்ததுக்கு அப்புறம் அந்த மன்னா நிறுத்தப்பட்டு கானானை தருவார்। आमीन। तू उस परमेश्वर पर निर्भरता रखेगा, तू वो मन्ना को रोक के खानान को देगा तुझे। நீ அவரை நீ சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி டெஸ்ட் முடிஞ்சிட்டா, आमीन। अगर तू परमेश्वर पर निर्भरता है क्या, प्रभु परख के நீ देखेगा। அவரை சார்ந்து இருக்கணும்। तो परमेश्वर पर ही அவரை निर्भरता, சார்ந்திருந்தா परमेश्वर पर निर्भरता रखेगा உங்களுக்கு இன்னும் நிறைவாகத்தான் தருவார், तुम्हें और भरपूर சரியான देगा, வழியில நடத்துவார்। ठीक मार्ग में अगुवाई करेगा। ஹல்லேலூயா। हालेलूया। அப்ப இங்க கவனிக்கணும், அவரை சார்ந்து 40 நாள் அவர்களை சார்ந்து இருந்திருக்கலாம், அவரை சார்ந்து 40 दिन उस पर निर्भरता रखना चाहिए था। 40 வருஷமா 40 साल से அவரை சார்ந்து இல்லங்க, उस पर निर्भरता नहीं था। அவரை சார்ந்து 40 நாள்ல கானானுக்குள்ள போயிருக்கலாம்। आमीन। परमेश्वर पर निर्भरता रखकर 40 दिन में कानान पहुंच सकता था। கானானுக்குள்ள எத்தனை நாள்ல போயிருக்கலாம்? कानान में कितने दिन में पहुंचना? அவருடைய வனாந்தரத்தின் யாத்திரை 40 நாள்ல முடிஞ்சிருக்கும்। आमीन। उन लोगों के लिए रखा था वो जंगल का यात्रा केवल 40 दिन। 40 வருஷம் ஆயிட்டாங்க। 40 वर्ष बन गए। அவர்களை செவ்வையாக தேவன் நடத்தாததுக்கு காரணம் என்ன? आमीन। उन लोगों को सीधे मार्ग नहीं मिला, कारण क्या? சுய புத்தியில் சாய்ந்து விட்டார்கள், अपने समझ का सहारा लिया முழு था, இருதயத்தோட கர்த்தரை நம்பவில்லை, संपूर्ण मन से परमेश्वर पर निर्भरता அவருடைய नहीं வழியிலே रखा। அவரை நினைத்துக் கொள்ளவில்லை, आमीन। वो अपने रास्ते में मार्ग में परमेश्वर அதனால पर ध्यान नहीं அவர்களை रखा, செவ்வையான பாதையில इसलिए परमेश्वर भी ठीक मार्ग में नहीं अगुवाई किया। ஸ்ட்ரைட்டா நடத்த முடியல, आमीन। सीधे मार्ग में अगुवाई नहीं வனாந்தரத்தை சுத்தி 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 किया। சுத்தி நடத்தி आमीन। वो जंगल में चक्कर खिला खिला के अगुवाई किया। டைரக்டா நடத்திருக்கலாம், सीधे मार्ग में अगुवाई कर सकता கானானுக்குள்ள டைரக்டா நடத்திருக்கலாம், कानान की ओर सीधा जा ஆசீர்வாதத்துல सकता, உனக்கு டைரக்டா நடத்திருக்கலாம்। आशीर्वाद की ओर तुम्हें भी सीधा कर ஏன் सकता। உங்களை சுத்த பண்ணுகிறார்? क्यों तुम्हें भी परमेश्वर चक्कर खिलाता? வனாந்தரத்துல சுத்த பண்ணினாருங்க, वो जंगल में ऐसे लोगों को चक्कर சுத்தி खिलाया। சுத்தி 40 நாள் 40 நாள்ல போய் போகக்கூடிய அந்த கானானுக்காக 40 दिन में पहुंचने वाले वो खानान के 40 लिए வருஷம் 40 वर्ष इधर उधर तीतर पीतर। ஏன் தெரியுமா? क्यों? தன் சுய புத்தியில் சாய்ந்து वो விட்டார்। अपने समझ के सहारा लेता था। ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமா மாறிச்சு। उन लोग को एक एक दिन एक एक वर्ष बन गया। ஹல்லேலூயா। हालेलुया। ஒரு நாளை வருஷமாக மாத்தி சுத்திட்டு இருக்கிறோம்। एक दिन को एक वर्ष बन के நீ चक्कर அவரை खिलाए। சார்ந்து வாழாவிட்டால் तुम भी उस परमेश्वर पर निर्भरता नहीं நம்முடைய வாழ்க்கை சுத்தி கொண்டே தான், हमारा जिंदगी भी ऐसे चक्कर खिलाते। நிறைய பேர் சுத்திட்டே இருக்கும்। कई लोग ऐसे चक्कर खिलाता, ஷார்ட்டா டைரக்டா உங்களை நடத்துவாங்க, शॉर्ट रूट में सीधे मार्ग में जाना, டைரக்டா ஸ்ட்ரைட்டா உங்களை நடத்துவாங்க, सीधे मार्ग में वो तुम्हें अगुवाई करेगा। ஆசீர்வாதத்துக்கு நேராகவே நடத்துவார், वो तुम्हें तुम्हारे आशीष के ओर सीधे अगुवाई உங்களை करेगा, நேராகவே நடத்துகிறவர், सीधे ही अगुवाई உன்னை करेगा, ஸ்ட்ரைட்டாவே நடத்துகிறவர், सीधे मार्ग में உன்னை अगुवाई ரைட் करेगा, வேயாவே நடத்துகிறவர், ठीक मार्ग में अगुवाई करेगा। அல்லது 40 நாள்ல போகக்கூடியத 40 வருஷம் சுத்திட்டே இருக்க। 40 दिन का यात्रा को 40 वर्ष बन जाए। ஏன் என்று சொன்னால் क्यों? कारण क्या? தன் சுய புத்தியிலே சாய்ந்துட்டார்கள்। अपने समझ ले लिया। இந்த மன்னாவை ये मन्ना கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார்। प्रभु ये वचन ये मन्ना को தேவனுடைய तुम्हें வார்த்தை दिया। உங்களுக்கு திராணிக்கு தக்கதாக கொடுக்கப்படுகிறது। आमीन। प्रभु तुम्हारे शक्ति के अनुसार ये मन्ना को दिए देता। உங்களை திராணிக்கு தக்கதாக கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்கிறார்। तुम्हें जितना सामर्थ्य उतना प्रभु ये वचन को देता है। அதை சார்ந்து வாழ வேண்டும்। तो वो वचन पर निर्भरता அப்படி रखना। கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கும் போது वैसे तो वचन पर निर्भरता रखेगा, உங்களை சரியாக நேர்வழியாக நடத்துவார்। वो तुम्हें सीधे मार्ग में அவர் अगुवाई உங்களை करेगा। ரைட்டா டைரக்டா தான் நடத்துவாருங்க। वो तुम्हें
में सीधे ही अगुवाई எங்கிட்டாவது करेगा, சுத்தி வளைச்சு நடத்த மாட்டார். चक्कर खिलाएगा नहीं। ஆண்டவர் உங்களை சரியாக நடத்துகிற தேவன், आमीन। हमारा परमेश्वर सीधे मार्ग உன்னை में, செவையாக நடத்துகிற ठीक தேவன். मार्ग में अगुवाई करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் உங்களை சரியாக தான் நடத்துவார். आमीन। सीधे मार्ग में ही अगुवाई करेगा। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह அவரை சார்ந்து இருக்கிறாருங்க. उस पिता पर निर्भरता रखता है। கடைசி வரைக்கும் இயேசுவை பிதாவையே சார்ந்து இருக்கிறார். यीशु मसीह अंत तक अपने पिता पर निर्भरता रखता है। யோவான் 5:19 வாசிக்கிறோம். यूहन्ना 5:19 எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் यूहन्ना ஏ सुसमाचार சமுவாய் யோவான் 5:19. यूहन्ना 5:19 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாமையான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காங்க எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். इस पर यीशु ने उनसे कहा, मैं तुमसे सच सच कहता हूँ, पुत्र आपसे कुछ नहीं कर सकता, केवल वह जो पिता को करते देखता है, क्योंकि जिन जिन कामों को वह करता है उन्हें पुत्र भी उसी रीति से करता है। பாருங்க, இயேசு ஒன்றையும் சுயமாக தாமாக செய்யவில்லை. यीशु कुछ भी काम अपने आप नहीं किया, அவர் என்ன செய்தாரோ அதன்படியே செய்தார். தாமாக செல்ஃபா ஒன்றும் செய்யல. जो काम पिता को करते देखा है वो ही यीशु भी किया। இயேசு சுயமாய் செய்யவில்லை. यीशु स्वयं कुछ नहीं இயேசு சுயமாய் பேசவில்லை. यीशु स्वयं कुछ नहीं இயேசு बोला, சுயமாய் வரவில்லை. यीशु स्वयं नहीं இயேசு आया, சுயமாய் உபதேசிக்கவில்லை. यीशु स्वयं उपदेश भी नहीं दिया। இதற்கெல்லாம் நீங்க வசனம் எழுதி கொள்ளுங்க. ये सबके लिए तुम लोग वचन लिखो। யோவானுக்கு சுவிசேஷம் 5:30 சொல்கிறது, यूहन्ना सुसमाचार 5:30 நான் ஒன்றும் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. मैं अपने आप से कुछ नहीं कर सकता। யோவான் 6:38 சொல்கிறது, यूहन्ना 6:38 அங்கே யோவானுக்கு சுவிசேஷம் यूहन्ना 6:38 சொல்கிறது, 6वां अध्याय என் 38 சித்தத்தின்படி என்னை அனுப்பியுடைய சித்தத்தின்படி செய்ய வானத்திலிருந்து வந்தேன் சொல்கிறார். मैं अपनी इच्छा नहीं वरन अपने भेजने वाले की इच्छा पूरी करने के लिए स्वर्ग से उतरा। யோவான் 8:28 சொல்கிறது, यूहन्ना 8:28 அவரை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். आमीन। मैं अपने आप से कुछ नहीं करता, परंतु जैसे मेरे पिता ने मुझे सिखाया वैसे ही ये बातें करता हूँ। நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்கிறார். वो कहता मैं अपने आप कुछ नहीं करता। யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் यूहन्ना सुसमाचार 7वां अध्याय 17-18 வசனங்கள் வாசிக்கிறோம். 17 और 18 वचन 17-18 வசனங்களை வாசித்தால் 17 और 18 वचन என் சித்தத்தின்படி செய்ய மனதிலோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சுயமாய் பேசுகிறோனோ நான் சுயமாய் பேசுகிறோம் என்று அறிந்து கொள்ளுவான். यदि कोई उसकी इच्छा पर चलना चाहे तो वह इस उपदेश के विषय में जान जाएगा कि यह परमेश्वर की ओर से है या मैं अपनी ओर से कहता हूं। சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். जो अपनी ओर से कुछ कहता है वह अपनी ही बड़ा इच्छा தன்னை அனுப்பியுடைய மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. परंतु जो अपने भेजने वाले की बड़ाई चाहता है वो सच्चा है और उसमें अधर्म नहीं। நீ யோவான் 12:49 சொல்கிறது, यूहन्ना 12 யோவான் 12:49 यूहन्ना सुसमाचार 12वां अध्याय 49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்று உபதேசிக்க வேண்டுமென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். क्योंकि मैंने अपनी ओर से बातें नहीं की, परंतु पिता जिसने मुझे भेजा है उसी ने मुझे आज्ञा दी है कि क्या क्या कहूँ और क्या क्या बोलूं। யோவான் 14:10 சொல்கிறது, यूहन्ना 14:10 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் கூட சொல்கிற வசனங்கள் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமார்க்க பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். क्या तू विश्वास नहीं करता कि मैं पिता में हूँ और पिता मुझ में है? ये बातें जो मैं तुमसे कहता हूँ अपनी ओर से नहीं कहता, परंतु पिता मुझ में रहकर अपनी काम करता है। யோவான் 5:19 சொன்னது போல यूहन्ना 5:19 के தாமாக अनुसार எதுவும் செய்யவில்லை. அவர் वो अपने आप कुछ नहीं किया, சுயமாக செய்யவில்லை, वो अपने आप कुछ नहीं किया, சுயமாக பேசவில்லை, पुत्र आप कुछ नहीं बोला, சுயமாய் வரவில்லை, अपने आप नहीं आया, சுயமாய் உபதேசிக்கவில்லை. अपने आप उपदेश नहीं दिया। அப்ப அவர் தாமாக ஒன்றையும் பேசல, செய்யல, உபதேசிக்கவில்லை. वो अपने आप कुछ नहीं बोला, न किया, नहीं उपदेश। ஆகவே தேவன் அவரை சரியான டைரக்ட் அவரை சரியாக நடத்தி இருக்கிறார். इसलिए
पिता ने उस यीशु को सीधे मार्ग में நேர் अगुवाई की। வழியாக நடத்தி सीधे मार्ग में अगुवाई, தவறான ராங் வேலை நடத்தல गलत मार्ग में नहीं। உங்களை தேவன் சரியாக நடத்த வேண்டும் तुम्हें भी परमेश्वर सीधे मार्ग में अगुवाई நேர்த்தியாக करना। நடத்த வேண்டும் हमें ठीक मार्ग में अगुवाई செமையான करना, பாதையில நடத்த வேண்டும் सीधे मार्ग में अगुवाई அதனால करना। நீங்க பயப்பட வேண்டாம் इसलिए आप लोग डर இந்த मत। உலகத்தார் பயப்படுறது போல நீங்க பயப்பட வேண்டாம் जैसे संसार के लोग डरते वैसे तुम ஒன்றே डरना ஒன்று नहीं। செய்வோம் केवल एक काम करो, அவரை சார்ந்து வாழ்வோம் उस पर निर्भरता रखेंगे। அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யணும் वो जो कहेगा वैसे ही हालेलुया। करना। हालेलुया। அவரை சார்ந்து வாழ்ந்தால் हम उस पर निर्भरता रखेगा, அற்புதம் நடக்கும் अद्भुत அவர் होगा। உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்கள் मैं वैसे ही कहता, वो जो तुम्हारे लिए कहेगा वैसे ही करना। தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற पानी को ताक रस बन सकता உடத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற இடத்துல அதை ஆசீர்வாதமாக है। மாற்றுவார் यदि तुम कहेगा मेरे पास कुछ भी नहीं, प्रभु ஒன்றை आशीष करेगा। கொஞ்சமா 5 அப்பமும் 2 மீனாக இருக்கலாம் यदि वो 5 रोटी और 2 मछली அவரை சார்ந்து கொள்ளும்போது நிறைவாக மாறும் तो उस पर निर्भरता रखेगा तो वो भरपूर हो जाएगा। எத்தனை ஆயிரம் எவ்வளவு பேருக்கு போஷிக்கலாம் कितने हजार लोग को ஓ वो खिला சிந்தையில நீ யோசிக்கிறது तो अपने विचार में जो सोच रहा है முடியாது वो नहीं ஆனா होता। அவரை சார்ந்துட்டா तो उस पर निर्भरता रखो, அற்புதம் நடக்கிறது अद्भुत होता है। நிறைவாக மாறுகிறது हाँ वो भरपूर होता है। பல ஆயிரங்களுக்கு போஷிக்க முடியும் कई हजारों को खिला திருப்தியாக சாப்பிட்டு மீதி நிறைவை பார்க்க முடியும் तृप्त से खिला के जो बचाया वो भी हम देखा। எவ்வளவுதான் பணம் வந்தாலும் कितने भी पैसा नहीं நிக்க மாட்டேங்குதே नाटक, எவ்வளவுதான் ஆசீர்வாதம் வந்தாலும் कितने भी आशीष ஓட்ட मिलता வழியா போயிட்டே இருக்குதே वो ऐसे दूर हो जाता। பொத்தல் பையில போட்டுட்டே இருக்குமே हमें गौत का இதற்கு टूटे हुए गौत के जैसे இதற்கு चले जाते। காரணம் என்ன इसका कारण, ஹalleluya हालेलुया। இதற்கு காரணம் உங்களுடைய சுய புத்தியில் சாயறது इसका कारण क्या, तुम अपने अपने स्वयं में रहते हो। அவருடைய சார்பு அவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை उस परमेश्वर पर निर्भरता रखना है, நீ ரொம்ப முக்கியமாக இருக்க ये मुख्य है। இயேசு கடைசி வரைக்கும் அவரை சார்ந்தா यीशु अंत तक पिता पर निर्भरता யோவான் रखा था। 19ஆம் அதிகாரத்துல यूहन्ना 19वां अध्याय, பிலாத்து அந்த அதிபதிக்கு முன்பாக पिलातुस उस अधिपति, அங்கே 10வது வசனம் சொல்கிறது यूहन्ना 19:10, அப்பொழுது பிலாத்து என்னோடு கூட பேசுறதில்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியாதா என்றான்। इस पर पिलातुस ने उससे कहा, मुझसे क्यों नहीं बोलता? क्या तू नहीं जानता कि तुझे छोड़ देने का अधिकार मुझे है और तुझे क्रूस पर चढ़ाने के भी मुझे अधिकार है। ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு பிலாத்து தான் பயந்தான், இயேசு பயப்படல। जो लोग कहता था वो शब्द को सुनकर पिलातुस ने डरा, यीशु नहीं डरा। இங்க கவனிங்க, அவர்கள் எழுந்த இயேசுவை சிலுவையில் அறையதுக்கு சொன்ன குற்றச்சாட்டுகளையும் இயேசுவை சிலுவை அறைகளை சொல்றதை கேட்டு பிலாத்து பயந்தான்। मैं वो लोग जो यीशु को क्रूस पर चढ़ाने के लिए कहा था, दोष लगा के, और सबको सुनकर पिलातुस डरा। 8வது வசனத்துல பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்தான்। 8वां वचन कहता, जब पिलातुस ने ये बात सुनी तो और भी डर गया। அரமணிக்கிலே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றால் அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்று சொல்லவில்லை। और फिर किले के भीतर गया और यीशु से कहा, तू कहाँ का है? परंतु यीशु ने उसे कुछ भी उत्तर नहीं ஆனா அவர்களுடைய சத்தமோ குருசிபிகேஷன் குருசிபிகேஷன், சிலுவையில் அறையுங்கள் சிலுவையில் என்று முறையிட்டார்கள்। लेकिन उन लोग ऐसे चिल्ला कर उसे क्रूस पर चढ़ा, क्रूस पर चढ़ा। பிலாத்து சொல்றாப்ல, पिलातुस ने कहा, அதிபதி கேக்குறாப்ல, वो अधिपति எப்பா है, நீ ஒண்ணும் பேசுறது இல்லையா? क्या तू कुछ नहीं बोलता? உன்னை சிலுவையில் அறையறதுக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ணி எனக்கு தான் அதிகாரம் तुझे இருக்கு। छोड़ने के भी मुझे अधिकार है, तुझे क्रूस पर चढ़ाने भी मुझे अधिकार है। இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உனக்கு உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு அதிகாரம் இராது, ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார்। यीशु ने उत्तर दिया, यदि तुझे ऊपर से न दिया जाता तो तेरा मुझ पर कुछ अधिकार न होता, इसलिए जिसने मुझे तेरे हाथ पकड़वाया है उसका पाप अधिक है। இங்கே கவனிக்க, सुनिए, அவர் யாரை சார்ந்திருக்கிறாப்ல? यीशु किस पर निर्भरता रखा? பிதாவையே சார்ந்து। पिता पर निर्भरता இங்க रखा। பாருங்க, மரண வேதனை அடையலாம், मरण की पीड़ा आया, உங்க சரீரத்துல வியாதியின் வேதனை வரலாம், यदि तुम्हारे शरीर में बीमार के மரண दर्द आएगा, உபாயத்தின் கட்டுகளை அவிழ்த்தவர், वो मरण
के बंधन से அவரை होना था। அவரை சார்ந்து இருக்கும்போது आमेन। जब यीशु पिता के மரண निर्भरता में உபாய था, கட்டை அவிழ்த்தவர் तब पिता ने उनके मरण के बंधनों से उसको छुड़ाया। நம்மோடு கூட வருகிறார். वो हमारे साथ आ உயிர்ப்பித்த रहा, ஆவியானவர் இறங்குவார். जिलाने वाला आत्मा उतरेगा। அப்படிப்பட்ட வேளையில தான் ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். वैसे समय में ही पवित्र आत्मा जिलाता நீங்க है। அவரை சார்ந்து இருக்கும்போது तुम जब उस पर निर्भरता உங்களை रखेंगे, वो உயிர்ப்பிக்கிறார். तुम्हें जिलाएगा। அல்லேலூயா. हालेलूया। அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும். वो मारने वाला भी जिलाने वाला भी। அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும். वो परमेश्वर मारने वाला भी और உன்னை जिलाने वाला भी। உயிர்ப்பிக்கிறவர் எப்போ உயிர்ப்பிக்கிறார் சொன்னா कभी वो तुम्हें जिलाएगा। செத்த கற்பத்துக்கு உயிர் கொடுக்கிறார். मरे हुए गर्भ को भी वो जीवन दिया। செத்து போன உன் அவயங்கள்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு உயிர் உண்டு. जो मरे हुए तुम्हारे शरीर के हर एक अंग को प्रभु जीवन देगा। உன்னுடைய காலகாலமாக வந்த சாபத்தை எல்லாம் நீக்கி அவர் உயிர்ப்பிக்கிறவராக ஆசீர்வாதமாக உயிர்ப்பிக்க जो முடியும். पीढ़ी से पीड़ित आया हुआ हर एक श्राप को प्रभु दूर करके तुम्हें आशीष के रूप में जिलाएगा। மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் இயேசுவை. यीशु को मरे हुए में से जिलाया। காரணம் என்ன? कारण क्या? கடைசி வரைக்கும் அவரை சார்ந்தே இருக்கிறார். अंत तक यीशु पिता के निर्भरता में था। பயப்படாதிருங்கள், डर मत, பயப்படாதிருங்கள். डर मत। நீ அவரை சார்ந்திருந்தால் பயப்படவே இல்லை. तू उस पर निर्भरता रखो, डरना अवश्य नहीं। எந்த ராஜ்யமும் வரட்டுங்க, किसी राज्य की ना हो, எந்த ராஜ்யமும் வரலாம். किसी राज्य भी आ सकता। நான் அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறேன். मैं परमेश्वर का राज्य का நான் अधीन யாருடைய ராஜ்யத்துக்கு கீழே हूं। मैं இருக்கிறேன்? किसका राज्य का अधीन हूं? அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறேன். मैं परमेश्वर का राज्य का अधीन பயப்பட हूं। வேண்டாம். इससे डरना अवश्य नहीं। हालेलुया. हालेलुया। ராஜாओं का राजा, आमेन। இந்த उन राजाओं உலகத்து का राजा। ராஜாக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார். ये जो संसार में जगत में एक राजा, उनसे बढ़कर பிரபுவோं एक का राजा। பிரபு. आमेन। वो प्रभुओं का प्रभु है। हालेलुया. हालेलुया। அதிகாரத்துக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்குங்க. आमेन। सारे हाकिमों के ऊपर एक हाकिम है। அதுக்கு கீழே தான் நாம இருந்து கொண்டிருக்கிறோம். उसी के अधीन में ही हम। हालेलुया. हालेलुया। அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. उनका राज कभी अंत न होता। கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். सेनाओं के यहोवा के धुन से ये काम होगा। ஆண்டவருடைய வைராக்கியம் செய்து கொண்டே இருக்கிறது. सेनाओं के यहोवा के धुन से ये काम होते रहता। அவரை சார்ந்திருக்கிறது தான் தேவனுடைய திருச்சபை. आमेन। परमेश्वर की मंडली उस पर निर्भर நீங்க है। அவரை சார்ந்திருக்கும் போது तुम भी उस पर निर्भरता இதற்கு रखो। முன்பாக நீங்க அவரை சார்ந்து இல்லாமல் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம். यदि इससे पहले तुम उस पर निर्भरता இன்றைக்கு बिना, தீர்மானம் பண்ணுங்கள், लेकिन आज निर्णय लो, நான் அவரை சார்ந்தே मैं வாழ்வேன். उस प्रभु पर निर्भरता அந்த रखूंगा। திராட்சை செடியிலே கொடியாக उस நிலைத்திருப்பேன். दाखलता में मैं डालियां அந்த बनाऊंगा। வார்த்தையிலே उस நிலைத்திருப்பேன். वचन में मैं बना அப்போது रहूंगा। கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த கனி கொடுக்க तब प्रभु तुम्हें बहुतायत फल लाने के लिए டைரக்டா உங்களை நடத்திடுவார். तुम्हें सीधे मार्ग में உங்களை சுத்திக்கிட்டு இருக்க வைக்க மாட்டார். चक्कर गिलाएगा नहीं। உங்களை சும்மா சுத்திட்டே டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ऐसे इधर उधर घूम के समय को உங்களை व्यर्थ नहीं டைரக்டா करना। சபையான பாதையில் நடத்த முடியும். सीधे मार्ग में अगुवाई। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा। ஆபிரகாம தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, வீட்டை விட்டு 4 தேசத்துக்கு போன்னு சொல்லி அழைத்தார். परमेश्वर ने अब्राहम को कहा, तू अपने देश, कुटुंब, जात सब कुछ छोड़ के मैं जो दिखाऊंगा उस देश में चले जा। ஆதியாகம புத்தகம் उत्पत्ति का किताब 12:1 வாசிக்கிறோம். 12 पहला वचन। கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை, இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. यहोवा ने अब्राहम से कहा, अपने देश और अपने कुटुंबियों और अपने पिता के घर को छोड़कर उस देश में चले जा जो मैं तुझे दिखाऊंगा। ஏன் இப்படி சொன்னாரு? क्यों ऐसे कहा? ஏன் இப்படி சொன்னார்? क्यों ऐसे कहा? அவரை சார்ந்து இருக்க வேண்டும். उस पर निर्भर இங்க பாருங்க, ஒருவனை கொண்டு தேவன் விசேஷித்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், हर एक व्यक्ति के द्वारा परमेश्वर विशेष कार्य करने के लिए, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, तुम्हारे द्वारा प्रभु बड़े बड़े काम करने இந்த के लिए, ஆபிரகாமை கொண்டு இந்த பூமியை ஆசீர்வதிக்கப்படுகிறது. इस अब्राहम के द्वारा सारे भूमंडल का आशीष உன் दिया। மூலம் பூமி ஆசீர்வதிக்கப்படும். तेरे द्वारा ये भूमंडल आशीष पाएगा। ஆபிரகாமுடைய சந்ததியிலே, अब्राहम के संतान में, ஹalleluya, हालेलुया, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். प्रभु यीशु मसीह जन्म हुआ। ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, अब्राहम के पुत्र ईसा, ஈசாக்கு குமாரன் ईसाक के पुत्र யாக்கோபு, याकूब, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், याकूब का 12 पुत्र है, அதிலிருந்து வந்த சந்ததி தான் उसी में से आया वो ஒரு संतान, யூதா கோத்திரத்து சிங்கம் தான் இயேசு. यहूदा गोत्र का सिंह यीशु मसीह, தாவீது யூதா கோத்திரத்து சிங்கம், दाऊद यहूदा का सिंह, அதிலிருந்து வந்தது தாவீதின் குமாரன். वो दाऊद का पुत्र है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की அப்ப महिमा। இந்த ஆபிரகாமை
इस आबिरगाम தேவன் தெரிந்து கொண்டார். परमेश्वर चुन लिया. அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சபையே वैसे चुने हुए परमेश्वर के நாம் कलीसिया அவரை சார்ந்து வாழணும். हम उस पर निर्भरता அவரை रखना, சார்ந்து வாழ்வதற்காக उस पर निर्भरता रखने के लिए தேசத்தை விட்டு, देश छोड़ के, இனத்தை விட்டு, कुटुंब छोड़ வீட்டை விட்டு पिता का நான் घर छोड़ காப்பி தேசத்துக்கு போனேன். वे जो दिखाऊंगा वो जो देश पर चले जा. இங்க கவனிங்க, सुनिए, எங்களெல்லாம் அப்படித்தான் அழைச்சார். फादर को भी ऐसे बुलाया, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. सब कुछ छोड़ के आ. வரும்போது आते समय இங்க கவனிக்க வேண்டிய அவரை சார்ந்து இருக்க முடியும். उस पर निर्भरता रख, பயம் வராது. डर नहीं आता. அவரை சார்ந்து இருக்கும் போது उस पर निर्भरता होगा तो டே பை டே அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். दिन प्रतिदिन चमत्कार என்ன करेगा. செவையான பாதையில நடத்திட்டே वो இருப்பார். मुझे सीधे मार्ग में अगुवाई करेगा. டைரக்டா நடத்திட்டே वो இருப்பார். मुझे सीधे मार्ग में அவங்க अगुवाई करेगा. பாருங்க, உன் தேசத்தை சார்ந்து இல்ல, देश पर நீ உன்னுடைய निर्भरता नहीं, குடும்பம், உன்னுடைய எதை சார்ந்து, உன் இனத்தை तो சார்ந்தல்ல, अपने कुटुंब पर निर्भरता உன் नहीं, வீட்டை சார்ந்தல்ல. तो अपने पिता के घर पर निर्भरता பாருங்க, नहीं. இயேசுடைய 12 சீசர்கள்ல और यीशु के 12 चेले लोग ஒரே குடும்பத்துல 2 பேரை அழைச்சிருக்காரு. एक परिवार से दो जन को बुलाया. யாரு? பேதுருவும் अंद्रे அந்திரேயும் ஒரே அண்ணன் தம்பி. पत्रस और अंद्रयास दोनों भाई भाई. யாக்கோப்பும் யோவானும் ஒரே அண்ணன் தம்பி. याकूब और यूहन्ना दोनों भाई भाई. படகை விட்டுட்டு வாரா, नाव छोड़ के आया, தகப்பனை விட்டுட்டு வாரா, पिता को छोड़ के आया, வலையை விட்டுட்டு வாரா, जो काम कर रहा था जाल को வேலையை छोड़ के விட்டுட்டு आया, வாரா. काम को छोड़ के आया. அவரை அப்படி அழைத்தார். क्यों ऐसे बुलाया? என் பின்னே வாண்ட, मेरे पीछे ओढ़ो, ஃபாலோ மீ, मेरे पीछे என்னை ओढ़ो, பின்பற்றி வா. मेरे पीछे ओढ़ो, நான் சுயம் செயல்படக்கூடாதுப்பா. क्योंकि अपना नहीं आना, ஓ சுயம் வரக்கூடாது. तेरा अपना நீ पुत्री नहीं आना, என்னையே சார்ந்திருக்கணும். तो मुझ पर निर्भरता அவர்களுக்கு रख. தான் சொன்னார், इसलिए कहा, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் यदि कोई- தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் சிலுவை சுமக்க கடவன். यदि कोई मेरे पीछे आना चाहता तो अपने आप को इनकार करना, प्रतिदिन क्रूस उठा के मेरे पीछे தன் आना. ஜீவனை விரும்புறவன் அதை இழந்து போவான். जो कोई अपने जीवन को चाहत करता वो खो देगा, ஜீவனை வெறுக்கிறவன் அதை அடைகிறான். जो कोई अपने जीवन को खोता है वो वापस அவரிடத்தில் पाए. உன்னதத்திலிருந்து ஆவியை ஊற்றப்பட்டது. ओशा बाबा, ऊपर से वो आत्मा उड़े. அப்ப அந்த உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது जब ऊपर से वो आत्मा उड़ेगा, உன்னதத்திலிருந்து உன்னை டைரக்டாவே நடத்துவார். ऊपर से तुम्हें सीधे मार्ग में अगुवाई எவர்கள் करेगा. தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுற அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். जो कोई परमेश्वर के आत्मा से चलाए चलते हैं वही परमेश्वर का அவர்களை संतान. கர்த்தர் டைரக்டாக தேவ ஆவியானவர் நடத்துவார். इसलिए परमेश्वर का आत्मा सीधे मार्ग में अगुवाई करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவ ஆவியானவர் உன்னை நடத்த வேண்டும். परमेश्वर की आत्मा तुम्हें अगुवाई करेगा. ஆபிரகாம் தேவனையே பற்றி கொண்டிருக்கிறார். ये अब्राहम केवल परमेश्वर पर தேவனை निर्भर சார்ந்து था, கொண்டிருக்கிறார். परमेश्वर पर निर्भरता रखा. இவன் பின்னால इसके पीछे இவன் வரும்போது 75 வயசுங்க. अब्राहम जो निकल आया 75 उम्र. இவனுடைய அண்ணன் மகன் பேர் யாரு? लोत. லோத்து. अब्राहम के भाई के लड़का लूत. பத்திஜா அப்படிதானே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, அவனும் பின்னால வந்துட்டான். और लूत भी पीछे आया. சில பேர் கொஞ்சம் எமோஷனலா பின்னால வருவாங்க. कई लोग ऐसे इमोशनल में पीछे இங்க आए. வேதம் சொல்றது 12ஆம் அதிகாரத்துல 12 अध्याय இங்க வாசிக்கலாம். 4வது வசனத்துல வாசிக்கலாம். 4वां वचन. உற்பத்தி 12:4, ஜெனிசிஸ் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்து அவனோட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். यहोवा के इस वचन के अनुसार अब्राहम चला और लूत भी उसके संग चला. और जब अब्राहम आरान देश से निकला उस समय वह 75 वर्ष का था. இங்க பாருங்க, வந்துட்டான். आ गया. அவனோடு கூட இவனும் வந்துட்டான். अब्राहम के साथ लूत भी आ ரெண்டு गया. பேருடைய மந்தையை ஆசீர்வதிக்கிறார். दोनों को पेड़ बकरी को प्रभु आशीष किया. ரெண்டு பேருடைய மந்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. दोनों को पेड़ बकरियां आशीष இங்க पाया. கவனிக்க வேண்டும். सुनिए, ஆனா அவரை சார்ந்து வாழணும். लेकिन उस पर निर्भरता रखना. ஆபிரகாம் நிமித்தம் தான் லோத்தை ஆசீர்வதிக்கிறார். अब्राहम के निमित्त ही लूत आशीष पाया. ஆபிரகாம் நிமித்தம் தான் லோத்தை தப்புவிக்கிறார். अब्राहम के निमित्त लूत को बचाया. ஆனா அவரை சார்ந்திருந்தானா லோத்து? लेकिन लूत उस पर निर्भरता रखा था क्या? ரெண்டு மந்தை மேய்ப்பர் கடையில கொஞ்சம் வாக்குவாதம் வந்துச்சு. वे दोनों चरवाहे के बीच में वाद विवाद हुआ. நாம் சகோதர we are brother ன்னு சொல்றான். अब्राहम ने कहा हम दोनों भाई எப்ப बंधु நீ हैं. வலது பக்கத்தை எடுத்துக்கிட்டா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா வலது பக்கம் போற, ஏதோ நீ தெரிந்து கொள். यदि तू दाहिने हो जाएगा तो मैं तो बाएं हो जाऊंगा, यदि तू बाएं हो जाएगा तो मैं दाहिने हो जाऊंगा. லோத்து கர்த்தரை சார்ந்தில்லாதபடி அவன் எப்படிப்பட்டவனா மாறிட்டான்? अपने बुद्धि. 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10 वचन को ஆதியாகமம் 13:10.
उत्पत्ति 13 எல்லாரும் ஆதியாகமம் 13:10. उत्पत्ति 13 அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருக்கதா கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு வழிபட்டு வந்து கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. तब लूत ने आंख उठाकर यर्दन नदी के पास वाली सारी तराई को देखा कि वह सब सींची हुई है. जब तक यहोवा ने सदम और उमरा को नष्ट न किया था तब तक सोहर के मार्ग तक वह तराई यहोवा की वाटिका और मिस्र देश के समान उपजाऊ. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். इसलिए लूत अपने लिए यर्दन को सारी तराई को चुन के पूर्व की ओर चला और वे एक दूसरे से अलग हो गए. அபிரகாம் கானான் தேசத்துக்கு குடிந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். अब्राहम कनान देश में रहा पर लूत उस तराई के नगरों में रहने लगा और अपना तंबू सदोम के निकट खड़ा किया. இங்க பாருங்க, கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். आमीन. हम यहोवा पर निर्भरता रखना. இவன் எதை சார்ந்துட்டான்? ये लूत किस पर निर्भरता रखा? பார்வைக்கு ரொம்ப செழிப்பான இடமா தெரியும். दृष्टि में वो जगह बहुत हरियाली था. இங்க பாருங்க, இது கர்த்தருக்கு பிரியமானதா? ये प्रभु का प्रिय है क्या? இது கர்த்தருடைய சித்தமா? ये प्रभु का इच्छा है क्या? அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அனுபவம் தேவை. उस पर निर्भरता रखना. சோதம் குமாரா கும்பாகவே நேர போய் கூடாரம் போட்டுட்டான். वो सीधे जाके सदम उमरा में डेरा சோதம் लगाया. குமாராவுல அக்கிரமம் பெருத்த அந்த நகரம், वो सदम उमरा अधर्म से भरा हुआ नगर था. தேவனுக்குமான அழிவுக்கு இருந்த பட்டணம் அது. परमेश्वर ने नष्ट करने के लिए रखा था वो नगर அப்ப को. இவன் கர்த்தரை சார்ந்து இருக்கவன் சரியாக தெரிந்தெடுத்திருப்பான். ये लूत जो प्रभु पर निर्भरता रखेगा तो ये सीधे मार्ग में जाता था. கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். आमीन. प्रभु पर निर्भरता இவன் எதை रखना. சார்ந்து போயிட்டான் ये தெரியுமா? किस पर निर्भरता रखा? செழிப்பை சார்ந்து போயிட்டான். हरियाली की ओर निर्भरता இங்க रखा. கவனிங்க, எதை சார்ந்து இருக்கணும்? आमीन. हम किस पर निर्भरता रखना? கர்த்தரை சார்ந்து இருக்கணும். यहोवा पर निर्भरता. ஊழியத்துக்கு வந்துட்டேன், सेवा में आ गया, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு, सब कुछ छोड़ के आ गया, ஜீரோ, கையில ஒண்ணும் இல்ல, हाथ में कुछ नहीं, வெறும் பைபிள் தான். सिर्फ के शास्त्र है. அல்லேலூயா. हालेलुया. என்ன கை நிறைய பணத்திற்கு வேலை கிடைக்குது. क्योंकि पूरे अच्छे कमा सकता था पगार के लिए. நல்ல டாலர் பேமெண்ட் கிடைக்கிற சம்பளம். अच्छे डॉलर पेमेंट मिलने वाला था. எங்க நேபாள் பார்டர்ல ஒளி செஞ்சுட்டு இருக்கிறேன். नेपाल बॉर्डर में मैं सेवा किया था. 2 டெலிகிராம் வந்துச்சு. 2 टेलीग्राम आया. ஒன்னு அந்தேரி லோக்கன்வாலா காம்ப்ளெக்ஸ் இருந்து ஒரு கேப்டன் அடிச்சிருந்தார். एक अंधेरी लोकनवाला कॉम्प्लेक्स से एक कैप्टन में भेजा. எங்க வீட்டுக்கு போன் பண்ணி இருக்கிறார். मेरे घर पे वो कैप्टन फोन किया. என்னுடைய அக்கா வீட்டுக்கு போன் பண்ணிருக்கார். मेरे बहन के घर पे. எங்க அப்பா ஒரு டெலிகிராம் அடிச்சிருக்காரு. और मेरे पिता ने एक टेलीग्राम भेजा. இப்போலாம் டெலிகிராம் எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு முடிஞ்சு போச்சு. आजकल वो टेलीग्राम नहीं है, सब बंद हो ஒரு गए. சந்ததியோட அது முடிஞ்சு போச்சு. एक संतान से वो बंद हो गए. பிரிட்டிஷ்காரன் காலத்துல கொண்டு வந்தது இந்த தந்தி மர वो இதெல்லாம். अंग्रेज लोग के दिनों में वो लेकर टेलीग्राम था टेलीग्राम. முன்னாலாம் ஒரு மெசேஜ் கொடுக்கனா டெலிகிராம் இருந்துச்சு. पहले ऐसे किसी को समाचार देना होता तो टेलीग्राम ஒரே भेजेगा. ஒரே இதுதான், ஒரே போன்ல முடிஞ்சு போச்சு எல்லாம். आजकल सब एक ही फोन में काम हो जाता. கவனிங்க, सुनिए, 2 டெலிகிராம் வந்ததுங்க. 2 टेलीग्राम आया. எதற்காக? क्यों आया? வேலையில வந்து ஜாயின் பண்ண. तो आके काम में ज्वाइन हो जा. ஒரு கேப்டன் அந்தேரி லோக்கன்வாலா காம்ப்ளெக்ஸ் இருந்து எனக்கு கப்பல்ல ஜாயின் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. एक कैप्टन ने अंधेरी लोकनवाला कॉम्प्लेक्स से मुझे ऐसे टेलीग्राम भेजा, मैं जहाज में जाने के लिए. நண்பர்கள் கேப்டன்களா இருக்கிறார்கள். अभी हम मेरे मित्र लोग कैप्टन है, என்ஜினியர்ஸா இருக்கிறார்கள். इंजीनियर्स है, जहाज நிறைய में பேர் என் கூட படித்தவர்களா இருக்காங்க. कई लोग है मेरे से जो साथ जो पढ़ाई की. இங்க கவனிக்க வேண்டும், सुनिए, அந்த நேரத்துல उस समय में கையில ஒண்ணுமே இல்ல, मेरे हाथ में कुछ नहीं था. வெறும் வேதத்தை விட ஒண்ணும் கிடையாது. ये शास्त्र था और कुछ नहीं था. பார்க்கிறதுக்கு சகிக்க முடியாத உருவம், और मेरे रूप देखने में कोई नहीं ये प्रिय कर नहीं सकता. எலும்பும் தோளுமா இருக்கிறேன். उतने अड्डी अड्डी. இங்க அப்படிப்பட்ட வேலைகளையும் ऐसे समय में நல்லா புசித்து சாப்பிட்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய அனுபவத்து போயிருக்கலாம். मैं अच्छे से तृप्त से संतुष्ट खाने वाले अनुभव में जा सकता था. தேவன் அழைத்த அழைப்புக்காக परमेश्वर के उस बुलावे के களைப்பில் கைவைத்திட்டு பின்னிட்டு பார்க்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. हल कोतने के लिए हाथ रखने के बाद जो पीछे मुड़ के देखता वो परमेश्वर का राज्य के लिए
योग्य नहीं, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ऐसे शास्त्र कहता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। லூக்கா சொன்ன சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை வாசித்தால், लूका सुसमाचार 9वां अध्याय में आखिरी वचन, அதாவது கலப்பை மேல் தன் கையை வைத்து பெண்ணிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. आमेन, हालेलुया। லூக் 9:62. यीशु ने उससे कहा, जो कोई अपना हाथ अल पर रखकर पीछे देखता है वो परमेश्वर का राज्य का योग्य नहीं। இங்கே கவனிக்க வேண்டும். எதற்காக क्यों? தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, வீட்டை விட்டு நான்காம் தேசத்துக்கு போன அழைக்கிறார்? क्यों ऐसे बुलाता? देश कुटुंब पिता का घर सब छोड़ के मैं जो दिखाऊंगा उस देश में चले जाओ। எதற்காக இயேசுவின் பின்னால் வந்தார்கள்? क्यों चेले लोग यीशु को पीछे आया? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், यदि कोई मेरे पीछे आना चाहता தன்னைத்தான் வெறுத்து अपने आप को इनकार कर, அனுதினமும் சிலுவை சுமக்க கடவன். प्रति दिन क्रूस उठाना। ஏன் சொன்னா அந்த சுயத்தை வெறுத்தா தான் हम अपने स्वयं को इनकार करेंगे, அவரை சார்ந்திருக்கலாம். हम प्रभु पर निर्भरता रखेंगे। அல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிக்க வேண்டும், அவரை சார்ந்திருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள். आमेन। ये लोग उस प्रभु पर निर्भरता रखने के लिए बुलाए हुए लोग அவரை हैं। சார்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வரும். आमेन। जब हम परमेश्वर पर निर्भरता रखता तब हमारे जीवन में विश्वास भी आता है। ஆகவே தாங்க கவனிக்க வேண்டும், ஆபிரகாமை எல்லாத்தையும் விட்டுட்டு அளந்து வெளியே அழைச்சு கொண்டார். इसलिए परमेश्वर ने अब्राहम को सब कुछ छोड़ के बुलाया, ஏன் அவரை சார்ந்திருக்கணும். क्योंकि परमेश्वर पर निर्भरता லோத் रखना। பின்னாலே வந்துட்டாப்ல. लूत भी साथ में आया है। ஹல்லேலூயா. हालेलुया। நாமும் இயேசு பின்னாலே வந்துட்டோம். हम भी यीशु के पीछे आ गया। ஆனால் परंतु இங்க கவனிக்க வேண்டும், सुनिए, அவரை சார்ந்திருக்கதை தெரிந்து கொள்ள வேண்டும். उस पर निर्भरता रखना। செழிப்பை தேடி எங்க செழிப்போ, कहाँ हरियाली? ஹல்லேலூயா, हालेलुया। எது கிடைக்குதோ அது அல்ல, अगर जो मिलता है वो वैसे ரொம்ப முக்கியம் அவரை சார்ந்திருக்க வாழ்க்கை தேவை. नहीं। हमारा जिंदगी प्रभु पर விசுவாசத்தை சார்ந்திருக்கிற வாழ்க்கை தேவை. विश्वास पर निर्भरता रखो। விசுவாசத்தினால் வராதியாமே பாவம். जो कुछ विश्वास से नहीं मिलता वो पाप இந்த है। லோத்து ये लूत செழிப்பை சார்ந்துட்டான். हरियाली पर निर्भरता रखा। இவங்க உங்களோட வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னால அநேக ஆத்துமாவை நஷ்டம் பண்ணுகிறீர்கள். आमीन। वैसे जो जो सुसमाचार, हरियाली के सुसमाचार के द्वारा कई प्राण नष्ट हो जाता இங்க है। பாருங்க, ப்ராஸ்பரிட்டி அதாவது வெறுமனையாக செழிப்பையே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. सिर्फ धन दौलत के बारे में हरियाली की हरी हरी बातें नहीं समाचार देना। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் இதே தடவை உங்களுக்கு சகலம் கூட வந்துருது. पहले तो परमेश्वर का राज और धर्म के खोज में वो सारी वस्तुएं तुम्हें मिल அவருக்கு जाएगी। பரமபிதா என்ன கொடுக்க வேண்டும் பிழைப்பூட்டுகிறவர் தருவார். அவர் जो हमें खिलाने वाला परम पिता हमारे बारे में जानता है। அவர் அந்நியர்களைப் போல நாம் அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் இருக்க கூடாதுன்னு சொல்கிறார். इसलिए हम अज्ञानता के जैसे क्या पिएंगे क्या ओढ़ेंगे नहीं सोचना, அதை குறித்து நீ கவலைப்படாதீர்கள் என்று उसके சொல்கிறார். बारे में तू चिंता नहीं करना। அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 6:32 இப்படித்தான் சொல்கிறார், இவரெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். ये लोग अज्ञानी लोग के जैसे ढूंढ रहा है। அல்லேலூயா. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார், இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியதென்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று 32 சொல்கிறது. क्योंकि अन्य जाति इन सब वस्तुओं की खोज में रहता है, पर तुम्हारा स्वर्गीय पिता जानता है कि तुम्हें इन सब वस्तुओं நீ की முதலாவது आवश्यकता है। தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். पहले तुम परमेश्वर का राज और उसके धर्म के खोज करो। First you seek kingdom of the kingdom. आमेन। पहले तो परमेश्वर का राज्य को खोज தேவனுடைய में, ராஜ்யத்தை தேடி நீ பாடு. परमेश्वर का राज्य को खोज में हो। அதை தேடு முதல்ல. पहले वो खोज करो, எல்லாம் உனக்கு கூட தந்துருவார். सब वस्तु में तुम्हें मिल இந்த जाएगी। உலகத்துல அஞ்ஞானிகளை போல इस संसार में अन्य जाति के जैसे இனி எனக்கு இந்த உலகம் வேணும்னு சொல்லி செழிப்பை நோக்கி போவாதீங்க. तो हरियाली के ओर मत भाई। உங்களை தேடி ஆசீர்வாதம் வருங்க. आमीन। आशीष तुम्हें ढूंढ के உங்களை आएगा, நிறைவாக ஆசீர்வதிக்க முடியும். भरपूर आशीष करेगा। உடனே வந்து நாம கற்றுக்கொள்வோம், அவரை சார்ந்திருக்க பழகுவோம். केवल एक बात हम आज सीखेंगे, हमारा उस परमेश्वर पर निर्भरता रखना। துவக்கத்திலே பூரணமாக அவரை சார்ந்திருக்க அனுபவம் எனக்கு இல்லாத இருந்திருக்கலாம். यदि शुरुआत में सिद्धू रीति पर उन पर निर्भरता में नहीं था, டே பை டே அவரை சார்ந்து 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 प्रतिदिन उस पर निर्भरता நீ निर्भरता குவிய 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 ऐसे एक घुम्मट के अनुभव में குவிலன்ஸ். खुबीलन। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிக்க வேணும், நீ குவியணும் அவர்கிட்ட. आमीन। हम उसी के ओर ताकना है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க பாருங்க, குவி லென்ஸ் பிடிச்சினா அங்க சூரியனுடைய அந்த ஒளிய நீ வந்து பவராக மாற்று, அதாவது தீப்பற்ற வைக்க முடியும். जो सूर्य से किरण निकल आता है उसके द्वारा आग जलता है।
அதுக்கே அப்படி இருக்குன்னு சொன்னா सूर्य का उतना पावर, நீ தேவனிடத்தை சார்ந்து 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 குவிய குவிய तू भी केवल उस परमेश्वर पर निर्भरता करने में நீ தேவனுடையவனாக மாறுகிறாய். परमेश्वर का बन जाए. ஹalleluya. हालेलुया. You are a man of God. आमीन. तू परमेश्वर का தேவ மனிதன், तो परमेश्वर தேவ का மனுஷியாக तो மாறுகிறாய். परमेश्वर का दासी நீ बनता. செய்வதெல்லாம் வாய்க்கும். जो कुछ तू करे वो सफल நீ हो. செய்வதெல்லாம் வாய்க்கும். जो कुछ तू करे वो सफल இரவு हो. முழுவதும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருந்து ஹalleluya रात और दिन प्रभु की व्यवस्था में அதையே ध्यान நீ रखकर செய்து கொண்டிருந்தால் तो उसी पर ध्यान रखेगा நீ பாக்கியவான். तो धन्य நீ है. செய்வதெல்லாம் வாய்க்கும். जो कुछ तू करे वो सफल நீங்க हो. என்ன செய்றீங்க அதை வாய்க்க பண்ணுவாங்க. कुछ भी तू काम करे वो सफल हो உங்க जाए. வாழ்க்கையில சக்சஸ் செய்ய முடியும். तुम्हारे जिंदगी में सब कुछ साइन டைரக்டா कर நடத்த முடியும். सीधे मार्ग में अगुवाई ஆனா करे. அவரை சார்ந்தில்லாம लेकिन तू उस पर निर्भरता बिना ஏதோ ஒரு செழிப்பு எப்படியாவது வந்துடும் நினைக்காம कहां से भी हरियाली आना मत सोचो. ஒருபோது அப்படி நினைச்சனா अभी ऐसे मत सोच. நம்ம சுய புத்தியில் சாய்ந்தால் अपने समझ के सहारा लेगा. லோத்து சுய புத்தியில் சாய்ந்தனால वो लूत अपने समझ के सहारा लिया. அவன் சோதம் கவர்க்குமாவை கூடாரம் वो போட்டான். सदम ओमरा में डेरा लगाया. சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டான். बंधुआई में लेके चला गया. ஆனா சொண்டு போனதெல்லாம் திருப்பி கொண்டு வந்த ஆபிரகாமுக்கு लेकिन जो लौट के लेके गए सब कुछ अब्राहम वापस करके आया. ஆனா திருப்பி அந்த ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்து அவங்க கையில கொடுக்கும்போது अब्राहम सब कुछ वापस लौटा कर लेकर आया. சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். वो सदम की राजा अब्राहम की ओर खगा. எடுத்து வாசிகள் 14:21 ஜெனிசிஸ் 14:21 उत्पत्ति 14 எல்லாம் अध्याय. எடுத்துக்கோங்க. ஆதியாகம புத்தகம் उत्पत्ति का किताब 14 அதிகாரம் 14 अध्याय 21 வசனம். 2104. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். सदम के राजा ने अब्राहम से कहा प्राणियों को तो मुझे दे और धन को अपने पास रख. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து அபிராமை ஐசுனாக்கு நின்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாலும் பாதரட்சி ஆரையாலும் உமக்கு உண்டானவர்கள் யாதுண்டாலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தி பூமியுடைய उन्नतमान देवनाय कर्तृक नेराग इन कईये उयर्तिगिरे. अब्राहम ने सदम के राजा से कहा परम प्रधान ईश्वर यहोवा जो आकाश और पृथ्वी का अधिकारी है उसकी मैं यह शपथ कहता हूँ कि जो कुछ तेरा है उसमें से मैं न तो एक सूत और न जूती का बंधन न कोई और वस्तु लूंगा कि तू ऐसे न कहने पाए कि अब्राहम मेरे ही कारण धनी हुआ. डिपेंड अपॉन யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். वो क्या किया प्रभु परमेश्वर की ओर निर्भर था. அவரையே अब्राहम परमेश्वर पर निर्भर था. ஹalleluya. हालेलुया. அவரையே சார்ந்து இருக்கிறாங்க. उस पर निर्भर था. நீரனே ஐஸ்வர்யாக்கன்னு சொல்லக்கூடாது. तू नहीं कहना अब्राहम को मैंने धनी बनाया. पूरा வெளிய குப்பையில போட ஒரு சரட்டை கூட வேண்டாம். जो बाहर फेंकेंगे एक नरोटी भी नहीं चाहिए. இந்த பாதரட்சனுடைய வார் ஸ்ட்ராப் கூட வேண்டாம். जो चप्पल का वो बंधन जूती का बंधन वो भी नहीं चाहिए. ஒரு एक सूत भी அதாவது ஒரு இன்ச் நெல் பாயிண்ட் கூட எனக்கு வேண்டாம். आमीन. एक सूत भी मुझे नहीं चाहिए. அப்ப எவ்வளவு கர்த்தரை சார்ந்து இருக்கிறார் பாருங்க. कितने ये प्रभु पर निर्भर था. நாமனா என்ன இப்போ உள்ள காலத்துல என்ன பேசியிருப்பான்? இப்போ உள்ள காலத்துல என்ன பேசியிருப்பான்? आज का समय में हम क्या कहेंगे? ओ मेरा इतना परसेंटेज दे दो भाई. मेरे लिए इतना टाका दे देना. ठेकेदार है. हालेलुया. हालेलुया. इतना परसेंटेज दे दो मुझे. इतना टाका मुझे चाहिए. हालेलुया. हालेलुया. கான்ட்ராக்டர் நான் வந்து பர்சன்டேஜ் இவ்வளவு வேணும் இவ்வளவு உனக்கு தந்துட்டே எனக்கு இவ்வளவு வேணும். मैंने इतना दे दिया मुझे इतना देना. இப்போ அவங்க கவனிங்க அந்த நாட்கள்ல சேவையா இருந்ததெல்லாம் இப்போ வந்து எப்படி பட்டதா மாறிட்டு தெரியுமா? கல்வி சேவையா இருந்ததெல்லாம் தொழிலா மாறிட்டு. उन दिनों में जो सब सेवा के रूप में होता था आज पूरा धंधा के अनुभव में हो गया. கல்வி மருத்துவம் எல்லாம் சேவையாக இருந்த காலங்கள் இருந்தது. एजुकेशन और जो हॉस्पिटल का सब कुछ எல்லாம் இப்போ வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய सब पैसे कमाने वाले வருமானத்துக்குரிய இடங்களாக மாறி सब आमदनी का जगह बन गए. ஒரு காலத்துல சேவையாக எண்ணப்பட்டது. एक दिन में सब सेवा के रूप में हुआ. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? எதை எடுத்தாலும் ஒரு கமிஷன்ங்க. कुछ भी हो कमीशन देना. இங்க பாருங்க சின்ன வேலை செய்தாலும் கமிஷன். एक छोटा सा काम करेगा तो भी कमीशन. ஒரு பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் முன்னால எனக்கு இங்க அவர் வந்து சிந்திக்கார பிரதர் ஒரு சாகர்னு ஒரு தம்பி முன்னால வேலை இல்லாமல் இருந்தால் 4 மாதம் சர்ச்சில் வச்சு அவனுக்கு நல்லா போஷித்து அவனை வைத்து பாதுகாத்தோம் நாங்கள். एक सिंधी भाई ने उनका नाम सागर है काम बिना था उनको चर्च में रखकर 4 महीना सब पालन पोषण किया. அவனுக்கு ஒரு பைபிள் கொடுத்தேன் இங்கிலீஷில். मैंने अंग्रेज में उनको एक बाइबल भी दिया.
முடிஞ்சது, வேலை கிடைச்சது, பைபிளை போட்டுட்டு போயிட்டான். काम मिला, बाइबल को छोड़ के भाग गया. மறு இந்த ஆலயம் கட்டினதுக்கு அப்புறம் படுக்கிறக்கு வந்தாப்புல. फिर ये बनाने के बाद ये जगह आया था लेटने के அவனுக்கு लिए. நல்ல வேலை கிடைச்சு தங்க கட்டியா அப்படி சேர்த்து சேர்த்து வைப்பான். काम अच्छे काम मिला, पूरा सोने का ऐसे पटोर पटोर के रखा था. இப்போ ஒரு கடை सोने का வாங்கி बिस्किट को पटोर. பரோடால கடை வாங்கியிருக்கான், வீடு வாங்கியிருக்கான். எனக்கு எப்போது ஃபோன் பண்ணுவாப்ல. अभी बड़ौदा में दुकान ले लिया, घर ले लिया, कभी भी मुझको फोन करता. அவளுடைய பாம்பேல இருப்பாப்ல. वो ये मुंबई में रहता था. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, யார் ஒரு இடத்துக்கு பையனை கூட்டிட்டு போனா எனக்கு 100 ரூபாய் வேணும்பா. हमें जो पासा बिना कोई आता है, पासा नहीं आता है, उनको वो जगह पर पहुंचाने के लिए 100 रुपया कमीशन. இங்கே பாருங்க, எனக்கு 100 ரூபாய் வேணும். मुझे 100 रुपया कमीशन देना. அல்லேலூயா. हालेलुया. ஒருவனை ஒரு இடம் தெரியாத இந்த ஏரியாவில் நிறைய பாச தெரியாமல் தமிழ்நாட்டில் இருந்து வருவாங்க. வெளியில் போகணுன்னு சொன்னா எனக்கு நீ அவனுக்கு போனால் 100 ரூபாய் வேணும்பா. क्योंकि ये मुंबई में तमिलनाडु से जो भाषा नहीं जानता है आता है, उन भाई लोग के लिए मदद करने के लिए 100 रुपया कमीशन. அல்லேலூயா. हालेलुया. இங்கே படி எதை எடுத்தாலும் அவனுக்கு அப்படி தான் பேசுவாப்ல. कुछ भी काम हो 100 रुपया. இன்னைக்கு வரைக்கும் திருமணம் ஆகலை. आज तक शादी नहीं हुआ. ஏன்பா திருமணம் ஆகலைன்னு கேட்டேன். क्यों शादी नहीं किया? எனக்கு ஆண்மை இல்லைங்க. वो मैं योग्य नहीं शादी करने की. எனக்கு இல்லை. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு 40 வயசு ஆகுது. 40 उम्र तक हो गया. ஏன் அப்படி சொல்றான்னா, क्यों ऐसे कहते? இங்கே கவனிங்க, सुनिए, அவனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பாருங்க. उनका जिंदगी को देखो. குடும்பத்தாரோடையும் தொடர்பு இல்லாம தான் இருக்கிறான். अभी कुटुंब के साथ भी नहीं. எதை எடுத்தாலும் பிசினஸ் மைண்ட், கமிஷன் வேணும். कुछ भी काम करेगा कमीशन, कमीशन, बिजनेस माइंड है. அல்லேலூயா. हालेलुया. அங்கே கவனிக்க வேண்டாம். அப்படி அவன் இப்பவும் சொல்லுவான், ஐயா ஐயான்னு தான் கூப்பிடுவான். अभी भी मुझे बुलाता अय्या करके. எனக்கு சாப்பாடு போட்டவர். मुझे आपने खिलाया. அல்லேலூயா. हालेलुया. ஆனா परंतु அவனை நான் வராதேன்னு சொன்னாலும் இங்கே வந்துட்டு தான் இருப்பான். मैं उसको मना करेगा इधर मत आ, फिर भी आता है. ஃபோன் பண்ணிடுவாப்ல. வருஷம் फोन कर देगा. பரோடாவில் பெரிய கோடீஸ்வரராக இருக்கான். वो अभी बड़ौदा में करोड़पति बन गया. ஆனா இங்கே கவனிங்க, सुनिए, இங்கே ஆபிரகாமை பார்த்துன்னு சொன்னா यहाँ अब्राहम को देखिएगा, கர்த்தரையே சார்ந்து இருக்கிறான். वो प्रभु पर निर्भरता में था. புறஜாதியான ஒரு பையன் ஆண்டவர் அறியல. वो एक अन्य जाति लड़का है, प्रभु से ரொம்ப अनजान. புத்திசாலி. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. वो बहुत बुद्धिमान है. उस सागर के लिए तुम लोग प्रार्थना करो. அவனுக்கு தமிழ் தெரியும், उनको तमिल भी आता, மராட்டி தெரியும், मराठी आता, அவனுக்கு इंग्लिश ஹிந்தி தெரியும், हिंदी आता இங்கிலீஷ் था, தெரியும், इंग्लिश பஞ்சாபி தெரியும், पंजाबी आता, பல லாங்குவேஜ் தெரியும். कई लैंग्वेज बात करता था. இன்னும் நான் பணத்தை சம்பாதிச்சிட்டே இருக்கிறேன். वो अभी भी वो ऐसे कमाई में, आमदनी में मन लगाया. இங்க கவனிங்க, सुनिए, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. उनके लिए प्रार्थना करें. பேரு சாகர். उनका नाम सागर है. கர்த்தர் அவனை தொடணும். प्रभु उनको छूना. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் அவனை டச் பண்ணா போதுங்க, केवल प्रभु उसको छूना. அவருடைய ஆத்துமா நஷ்டப்பட்டுரும். उनका प्राण नष्ट नहीं होगा. உலகமெல்லாம் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான். அதுக்கு यदि सारी संसार को प्राप्त करने में अपने प्राण को हानि उठेगा तो अपने जीवन के बदले वो क्या देगा? ஏதாவது கொடுக்க முடியுமா? कुछ दे सकते क्या? எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஐயா இத்தனை பவுன், இத்தனை தங்க கட்டி வாங்கி வாங்கி சேர்த்து वो मुझसे सब कुछ बताएगा. मैंने इतने सोना का बिस्किट ला ला के मैं पटोर के रखा है. இங்க பாருங்க, ஒரு தங்கத்தின் அதிபதி एक सोना का अधिपति யாரு? ஒருத்தர் இறந்துட்டாரு தெரியுமா? ஆ ஆ अच्छा नाम है उसका, அவருடைய ஜாய் லூகாஸா? जाय लूकास. இங்க கவனிங்க, தானே தற்கொலை பண்ணிக்கொண்டு. वो अपने आप पारसी लगा दिया. இங்க கவனிக்க வேண்டாம், सुनिए, மரணம் அவரை கொண்டு போய் விட்டது. मरण उसको लेके गया. தங்கத்தின் அதிபதியை மரணத்தின் அதிபதியை கொண்டு போய் விட்டான். जो सोना के अधिपति को मरण के अधिपति लेके गया. நான் Facebookல இப்படி ஒரு பதிவு போட்டேன். मैंने फेसबुक में ऐसे पोस्ट डाला. உலக அளவுல அது ரொம்ப பேசப்பட்டுச்சு. वो पूरे संसार पर के बात किया. எனக்கே திரும்பி அனுப்புறான். वापस मुझको भेजा. தங்கத்தின் அதிபதியை सोने का अधिपति, மரணத்தின் அதிபதி मरण के अधिपति लेके गया. இங்க கவனிக்கணும், நீ எதிலே அதிபதியாக तो நினைக்காதீங்க. किस पर भी अधिपति होना मत चाहो. முதலாவது அவரை சார்ந்திருக்க வேண்டும். पहले तू परमेश्वर पर निर्भरता हो. இயேசுதான் தங்கம். यीशु ही तुम्हारे लिए सोना. அவரை சார்ந்திருக்கும் போது उस पर तो निर्भरता रखेगा तू. அவர் உனக்கு எல்லா வழியையும் காண்பிப்பார். वो तुम्हारे लिए सारी सीधे मार्गों को दिखाएगा. ஆபிரகாம் எவ்வளவு ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். अब्राहम कितने अच्छे परमेश्वर का दास था. ஒரு இன்ச்சி கூட எனக்கு ஒரு நெல் பாயிண்ட் தேவையில்லைங்கறார். मुझे एक सूत भी नहीं चाहिए. ஹிந்தில தான் அருமையா இருக்குங்க. एक சுத்வினா ஒரு நெல் பாயிண்ட், ஒரு இன்ச், ஒரு நெல் பாயிண்ட். இங்கிலீஷ்ல ஒரு நெல் பாயிண்ட், ஒரு சின்ன இது கூட எனக்கு தேவையில்லை. छोटा सा वस्तु भी मुझे जरूरत ஹிந்தில नहीं. ரொம்ப அருமையா, हिंदी में बहुत अच्छा लिखा. தமிழ்ல கூட அப்படி இல்ல, இங்கிலீஷ்ல तमिल கூட में இல்ல. ऐसे नहीं, हिंदी में. அவ்வளவு ஒரு एक சுத்வி मतलब அர்த்தத்துக்காக
एक नेल पॉइंट ஒரு கொஞ்சம் கூட எனக்கு வேண்டாம். एक छोटा सा वस्तु भी मुझे नहीं चाहिए. அவன் சரண்டர் ஆகிறான். वो पूरी रीति से प्रभु के நான் அவரை சார்ந்து शरण स्थान में हो गया. நான் யாரை சார்ந்து வாழ்கிறவன்? मैं प्रभु का निर्भरता हूँ. நான் யாரையும் சார்ந்து வாழ்றேன். मैं और किसी पर निर्भरता नहीं रखूंगा. அரசியல்வாதியை சார்ந்து வாழ்றேன். राजनीति के पास भी नहीं. அல்லது என் தலை இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யவானை சார்ந்து வாழ்றேன். संसार के करोड़पति के निर्भरता में नहीं. எந்த கோடீஸ்வரரை சார்ந்து வாழ்றவன் किसी அல்ல. करोड़पति के निर्भरता में நீ नहीं. அவரையே சார்ந்து வாழணும். तू उन पर निर्भरता हो. எனக்கு ஊழியத்துக்கு பணம் தேவைதான். मुझे भी सेवा करने के लिए पैसे की जरूरत அதுக்காக है. நான் யாரையா சார்ந்து வாழ முடியும்? इसलिए मेरा निर्भरता யாராவது எனக்கு பணம் கொடுப்பா அவனை और சார்ந்து कोई मुझे पैसा देगा मैं उनके निर्भरता में जाऊं? ஒருபோதும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. अभी नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. எந்த மனிதனையும் சார்ந்து வாழக்கூடாது. किसी मनुष्य के निर्भरता में मत हो. ஹல்லேலூயா. हालेलुया. நல்ல மீன் மாட்டிக்கிட்டுன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கொஞ்ச நாளா யாரை சார்ந்துட்டார் தெரியுமா? யாரு? லீதியாள். और लीदियाल नाम का एक ரத்தாம்பரம் விக்கிறவ. वो अच्छे अच्छे मलमल की कपड़ा बेचने वाली விலை உயர்ந்த अनमोल बहुमूल्य वस्त्र பட்டு விக்கிறவ அவ. में रेशमी कपड़ा ஹல்லேலூயா. बेचने वाली அந்த थी. அவ சந்திக்கப்பட்டுட்டாங்க. वो उतार पा लिए. அவ வீட்டிலே கூட்டம் நடத்திட்டு இருக்கறான். उसके घर पे प्रेरित पौलुस से सेवा अगुवाई किया. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்க முடியும். प्रेरितों के काम में हम देख அப்படி सकते வந்ததுதான் பிலிப்பியர் சபை. हैं. वैसे ही फिलिपियों के कलीसिया आया. ஆனா लेकिन வாங்கிட்டே இருக்கிறார். நல்லா கிடைக்குது. प्रेरित पौलुस को वहां से उसके घराने से अच्छा मिला है सेवकाई के लिए. தேவன் மறக்க வச்சிட்டாரு. लेकिन परमेश्वर ने क्या किया? भूला दिया. ஆனா தேவன் அந்த கொஞ்ச காலம் அவனுக்கு கொடுக்கிறத மறக்க வச்சிட்டாரு. और थोड़ी दिन वो जो वहां से मिला वो आमदनी को प्रभु ने ऐसे रोक दिया. என்னுடைய வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கு. मेरे जीवन में भी ऐसे हुआ. அத மறக்க வச்சிக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? क्यों ऐसे प्रभु करता है? அப்ப நீ கர்த்தரை சார்ந்துக்கணும். तो प्रभु पर निर्भरता करना. கர்த்தரை சார்ந்துக்கணும். प्रभु पर निर्भरता. இதுமே நிரந்தரம் இல்ல. कुछ भी निरंतर नहीं. கர்த்தரை சார்ந்து கொள்வதற்காக तू केवल प्रभु पर निर्भरता करने के लिए சில இதெல்லாம் அறுத்து விட்டுருவாரு. कई विषय को प्रभु काट डालेगा. பிலிப்பியர்கள் நிருபம் फिलिपियों को எடுத்து வாசிக்கலாமா? पढ़ेंगे. கர்த்தரை சார்ந்து கொள்வதற்காக प्रभु पर निर्भरता रखने. பிலிப்பியர்கள் நிருபம் फिलिपियो 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். फिलिपियो 4वां अध्याय 10 என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமறந்ததினாலே கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. मैं प्रभु में बहुत आनंदित हूँ कि अब इतने दिनों के बाद तुम्हारी चिंता मेरे विषय में फिर जागृत हुई है. निश्चय तुम्हें आरंभ में भी इसका विचार था पर तुम्हें अवसर न मिला. தேவன் இந்த சமயத்தை அப்படி பிரேக் பண்ணி விட்டுட்டார். परमेश्वर ने अवसर कैसे रोक के रखा था. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நடந்த சம்பவம் இது. ये प्रेरितों के कामों में हुआ था. ये कवनिंग है. सुनिए. அப்போ தேவனை சார்ந்து இருக்கிறதற்காக தேவனை அனுமதிக்கிறார். परमेश्वर पर निर्भरता रखना है. நீ எப்போது உன்னுடைய வாழ்க்கையில அவரை சார்ந்து இருக்கிறாயா? तू भी सर्वदा प्रभु पर निर्भरता रखते क्या? கர்த்தரையே சார்ந்து இருக்கணுங்க. प्रभु पर निर्भरता. அவரை பற்றி சார்ந்து இருக்கும்போது हमारा भरोसा उस पर होगा तो உங்களை நேர்வழியாக நடத்துவார். तुम्हें सीधे मार्ग में अगुवाई உங்களை சரியாக நடத்துவார். ठीक मार्ग में अगुवाई करेगा. உங்களை டைரக்டா நடத்துவார். तुम्हें डायरेक्ट अगुवाई அல்லது करेगा. சும்மா கடந்து சுத்திட்டே இருக்கணும். नहीं तो चक्कर गिलाना. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தால் तू यहोवा पर भरोसा रखो. உங்களை டைரக்டாக ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருவார். सीधे मार्ग में तुम्हें आशीष को और ले இங்க जाएगा. பாருங்க, ஆபிரகாமுடைய மூத்த ஊழியக்காரன் எலியேசர். अब्राहम के सबसे बड़े सेवक एली. நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்க. तुम लोग घर पे जाके पढ़ो. அங்கே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 24वां अध्याय. எஜமான்ங்கிற வார்த்தை 22 தடவை சொல்லப்பட்டிருக்கு. ये अध्याय में मालिक स्वामी का शब्द 22 बार. மாஸ்டர் 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 விடாது இருக்கிறான். वो लगातार कहता है स्वामी स्वामी स्वामी. தமிழ்ல எஜமான், अंग्रेजी तमिल में எஜமானாகிய தேவனாகிய கர்த்தாவே அப்படித்தான் ஜெபிக்கிறான். ऐसे ही वो प्रार्थना में कहते हैं मेरे स्वामी. வாய்க்கு வாய் எஜமான் 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 எஜமான். वो बार बोलते मेरे स्वामी स्वामी स्वामी. இங்க கவனிங்க. सुनिए. இந்த ஆபிரகாம் அவரை சார்ந்து இருந்தான். इस अब्राहम वो प्रभु पर निर्भरता. என் பையன் ஈசாக்கு நீ பெண் பார்க்க போறப்பா. मेरे लड़के इसका के लिए तो लड़की ढूंढने जा रहा है. இவன் சொல்றான், ஒருவேளை அந்த பெண் வரட்டும் உன் பையனை அங்க கூட்டு போட்டுமாங்க. एलीजा ने कहा यदि वहां से लड़की यहाँ नहीं आएगा तो आपके पुत्र ईसा को वापस वहां ले जाऊं क्या? நான் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு வீட்டை விட்டு நான் வந்தவன்.
अब्राहम ने कहा मैं देश कुटुंब पिता के घर सब कुछ छोड़ के आया हूँ व्यक्ति என் பையனை ஒருபோதும் அங்க கூட்டி கொண்டு போக கூடாது. सावधान रखो कभी मेरे लड़का को वहां नहीं ले जाना இந்த தொடையின் உடன்படிக்கை பண்ணி போறான். वैसे जांग के नीचे वाचा बांध के गया 10 ஒட்டகத்தை வாங்கிட்டு போறான். 10 ऊंट को लेके गया பல உச்சிதங்களை வாங்கிட்டு போறான். कई बहुमूल्य वस्त्रों को लेके गया ஹல்லேலூயா. हालेलुया ஆனா परंतु யாரை சார்ந்துக்கிட்டான்? वो किस पर भरोसा था கர்த்தரே சார்ந்து போறான். प्रभु पर निर्भर था இப்ப நீங்க பாருங்க, நான் எங்க போனா கர்த்தரை தான் சார்ந்து. अभी मैं भी कहाँ भी जाएगा तो प्रभु पर ही निर्भर था பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி சென்னைக்கு போறேன். எனக்கு 5ஆம் தேதி எல்லாம் ஏற்பாடாயிட்டு ஆமென். பயோமெட்ரிக்கு போறேன். फरवरी महीने में 5 तारीख का मेरा बायोमेट्रिक के लिए चेन्नई- मैं 2 तारीख चेन्नई जाने சென்னை वाला கோடம்பாக்கம் ஆபீஸ் போகணும். चेन्नई அமெரிக்கன் டிரான்ஸ்லேட் कोडपाकम ऑफिस में जाना है அங்க போய் பயோமெட்ரிக் பண்ணணும். वहां जाके बायोमेट्रिक என்னுடைய करना ஃபுல் ஹிஸ்டரி அங்க படம் எடுப்பான். मेरा फुल हिस्ट्री को वहां खींचेगा மார்ச் மாசம் 3ஆம் தேதி அங்க அமெரிக்கன் விசா இன்டர்வியூ. और मार्च 3 तारीख को अमेरिकन वीसा के लिए इंटरव्यू है அமெரிக்கால எனக்கு என்ன ஏது ஒண்ணும் தெரியாது. और अमेरिका के बारे में मैं कुछ नहीं जानता हूँ எங்க போறேன் எங்க இருப்பேன் ஒண்ணுமே தெரியாது. अमेरिका में मैं कहाँ जाऊँ कहाँ ஒண்ணே रहूँ ஒண்ணு कुछ नहीं தெரியும், நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். केवल एक विषय मेरे पास है मेरा निर्भरता அவரை प्रभु पर है மாத்திரம் சார்ந்திருக்கிறேன். केवल प्रभु पर मेरा निर्भरता ஹல்லேலூயா. हालेलुया யாரை தெரியும் அவரை தெரியும், நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். मेरा और किसी का पहचान नहीं है केवल प्रभु पर निर्भरता அமெரிக்கன் இங்கிலீஷ் தெரியுமா? எனக்கு தெரியாது. और अमेरिकन इंग्लिश मुझे आता क्या नहीं இந்த आता இந்தியால பேசக்கூடிய இங்கிலீஷ் வேற, அவங்க பேசுற இங்கிலீஷ் வேற. यहाँ भारत का अंग्रेज के स्लैंग अलग है अमेरिका के स्लैंग अलग இங்க है பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அங்க வேற. यहाँ का इंग्लिश ब्रिटिश का वहाँ का अमेरिका இங்க का கவனிங்க, ஒவ்வொரு இதுலயும் கொஞ்சம் கூட புரியுமா புரியாதா இதெல்லாம் தெரியாது. वहाँ जो कहेंगे मुझे समझ में आएगा क्या मैं कुछ नहीं ஏன்னா जानता ஒண்ணே ஒண்ணு தெரியும், கர்த்தரை சார்ந்து. लेकिन केवल एक बात है मैं प्रभु पर निर्भरता हूँ எங்க போனாலும் கர்த்தரை சார்ந்து போகணும். कहाँ भी हो प्रभु पर निर्भरता रखो உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். अभी भी मैं यूपी को जात के आता हूँ கர்த்தரை சார்ந்தே போறேன். प्रभु पर निर्भरता रखे லாக்டவுன் டைம்ல लॉकडाउन में ஸ்டேஷனுக்கு யாரும் உள்ள வரக்கூடாது. स्टेशन के अंदर कोई नहीं जाना இறங்கும் போது ஏறும் போது 7 லக்கேஜோட போயிட்டு இருந்தேன். मैं उतरते चढ़ते समय 7 लगेज के साथ में गया था கீபோர்டு கொண்டு போவேன், कीबोर्ड को ले ஸ்டாண்ட் जाएगा கொண்டு போவேன், स्टैंड को ले जाएगा அதுக்கு மைக் ஸ்டாண்ட் கொண்டு माइक போவேன். स्टैंड को ले जाएगा எல்லாம் சேர்ந்து 7 லக்கேஜ். सब मिलकर 7 लगेज எப்படி ஏத்துவேன் எப்படி இறங்குவேன்னு தெரியாது. कैसे मैं उतरूं कैसे கர்த்தரை मैं चढ़ूं சார்ந்து தான் போய் प्रभु यहोवा पर निर्भरता रख के मैं जाता था டெல்லி இருக்கட்டும் பரேலி இருக்கட்டும் எங்க அலகாபாத் கர்த்தரை சார்ந்து நீங்க போங்க. दिल्ली बरेली इलाहाबाद உன்னை सारी जगह கர்த்தர் டைரக்டாக உன்னை நேர்வழியாக प्रभु நடத்துவார். तुम्हें सीधे मार्ग में अगुवाई அங்கே ஆதியாகம புத்தகம் 24:48 சொல்கிறது. और उत्पत्ति का किताब 24वां अध्याय में 24:48 हमें 48 நேர்வழியாக நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். जो मुझे ठीक मार्ग में अगुवाई किया வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உன்னை ரைட் வேல தான் நடத்துவாரையா, वो तुम्हें भी ठीक मार्ग में உன்னை ही ராங்கா पहुंचाएगा நடத்த மாட்டாரு. गलत मार्ग में தலை नहीं குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானாகிய சகோதரை குமாரத்தி அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாக நடத்தி வந்தேன். எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். फिर मैंने सिर झुकाकर यहोवा का दंडवत किया और अपने स्वामी अब्राहम के परमेश्वर यहोवा को धन्य कहा क्योंकि उसने मुझे ठीक मार्ग से पहुंचाया कि मैं अपने स्वामी के पुत्र के लिए उसके कुटुंबी की पुत्री को ले जाऊं உன்னை ராங் வேயா நடத்த மாட்டாது, ரைட் வேல தான் நடத்துவாருங்க. तो मैं गलत मार्ग में नहीं सीधे मार्ग में ही अगुवाई करें நேர்வழியாக நடத்துவார். सीधे मार्ग में அவரை சார்ந்து கொண்டார். उन पर निर्भरता करें எஜமானாகிய தேவனாகிய கர்த்தாவே. ए मेरे स्वामी அதனால தான் இந்த அதிகாரத்துல மாத்திரம் தான் முழு பைபிளையும் மாஸ்டர் எஜமான்ங்க வார்த்தை 22 தடவை உபயோகப்படுத்தப்பட்டது. ऐसे स्वामी का शब्द केवल ये शास्त्र में यही अध्याय में 22 बार लिखा है கர்த்தர் உங்களை நேர்வழியாக நடத்த प्रभु तुम्हें सीधे मार्ग में अगुवाई அவரை करने சார்ந்து கொண்டு ஜீவிக்க उस வேண்டும். पर निर्भरता रखे जीवन बिताओ பேச நேரம் இல்ல. अभी समय नहीं எந்த ஆபத்து காலத்திலையும் அவரை சார்ந்து வாழ வேண்டும். कुछ भी विपत्ति के समय में उस पर निर्भरता रखो பத்திரத்துல கையெழுத்து போட்டு சிங்கத்தின் கவியில தூக்கி போடுவேன் கையெழுத்து போட்டாலும் கூட यदि सिंह के गुफा में उठा के डालेगा फिर भी கர்த்தரை சார்ந்து प्रभु पर निर्भरता அவன் வாழ்கிறான். ओ जी रहा அந்த தானியேலை தான் उस दानियेल தானியேலின் தேவன் दानियेल का परमेश्वर ஹல்லேலூயா. हालेलुया அந்த சிங்கத்தின் கவியிலையும் கூட இருக்கிறார். सिंह के गुफा में சாத்ரா மேசாக் ஆபேத்நேகோ शात्रक मेशक अबेदनेगो 7 மடங்கு சூடாக்கப்பட்ட 7 गुना बढ़ाया हुआ आग அந்த பட்டியல போட்டாலோ उस अग्नि के भट्टी में डालने में அவர்கள்
வெந்து போக முடியாது, आमेन। वो लोग எரிந்து போக முடியாது। जलाए नहीं जाएंगे। இங்கே கவனிக்க வேண்டும், அதுக்கு காரணம் என்னன்னா कारण क्या? அவர்கள் கர்த்தரை சார்ந்திருந்த ओ लोग வைராக்கியசாலிகள்। वो लोग प्रभु पर निर्भरता रखा हुआ धुन में था। யார் தெரியுமா வைராக்கியசாலிகள்? कौन है धुन में रखता? ஹல்லேலூயா, हालेलुया। அவருடைய வைராத்தின் சால்வையை போர்த்தப்பட்டவன் யார் क्या தெரியுமா? बाबा, उनके वो धुन की झातर ओढ़ा था, वो कौन है? வைராக்கியத்தின் சால்வை போர்த்தப்பட்டவன் धुन की झातर ओढ़ा है கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது जो कोई प्रभु पर निर्भर था அந்த है, வைராக்கியத்தின் சால்வை तब वो போர்த்தப்பட்டது धुन की झातर से ओढ़ता இயேசுவுக்கு போர்த்தப்பட்டது, यीशु के लिए ओढ़ा தேவனுடைய था, தாசர்களுக்கு परमेश्वर के போர்த்தப்பட்டது। सारे दासों के लिए கர்த்தரை சார்ந்து கொள், प्रभु पर निर्भरता हो। கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்து விடும்। परमेश्वर सेनाओं के यहोवा के धुन से काम हो உங்களை जाए, டைரக்டாக கொண்டு போயிருவார் எங்கேயும்। तुम्हें सीधे प्रभु पहुंचा देगा। தெரியும் தெரியாது ஒண்ணு இல்ல, कुछ जानता ना जानता चलेगा, எல்லாத்துலயும் அற்புதம் அதிசயத்தை செய்ய போறார்। सारी विषय में तुम्हारा अद्भुत चमत्कार। அப்படி பலவீனமான வேலையில ऐसे खमजूर के கர்த்தரை समय சார்ந்து கொண்டான் प्रभु पर निर्भर எசேக்கியா ராஜா। ऐसे की राजा அங்க தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டான், அவன் வழியை எல்லாம் ஆயத்தப்படுத்துப்பா, भविष्यद्वक्ता ने आके कहा तेरे सब कुछ ठीक करो तो नहीं बचाएगा, உன்னுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு, हमें तेरे दिन खत्म होने वाला, அவ்வளவுதான்। बस। ஆனா சுவர்புறமா திரும்பி परंतु उन्होंने ऐसे दीवार की ओर கர்த்தரை मुड़कर சார்ந்து கண்ணீர் விட்டாங்க। प्रभु पर निर्भरता रखकर रोया। தீர்க்கதரிசி திரும்பி வீட்டுக்குள்ள அரமனைக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டான்। वापस वो भविष्यद्वक्ता अंदर आया, 15 வருஷம் உனக்கு ஆயுஷ்நாளை கூட்டி तुम्हारे கொடுத்தேன்। लिए 15 साल और बढ़ा के देता। கர்த்தரை சார்ந்து கொண்டான்। प्रभु पर निर्भरता, எல்லாத்துக்கும் மேலாக எந்த வேலையில பலவீனமான வேலையில கூட கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க। सबसे बढ़कर तुम सब अपने अपने कमजोर के समय में भी प्रभु पर இந்த निर्भरता रखो। பூமியிலே வியாதி உண்டு, பலவீனம் உண்டு, हमारे लिए इस जगत में कमजोर आएगा, बीमार आएगा, இப்படிப்பட்ட வேலையில ऐसे समय ஒரு में நிமிஷம் கர்த்தரை அப்படியே சார்ந்து கொண்டுங்க। एक क्षण में प्रभु पर निर्भरता हो, உன் சரீரத்துல அற்புதம் நடக்குதா ये இல்லையான்னு शरीर பாருங்க। में अद्भुत हो जाता, நிச்சயமா நடக்குங்க। सचमुच होता। அதாவது தெய்வீக சுகம் உண்டு, ईश्वरत चंगाई, ஹீலிங் உண்டு, ईश्वरत चंगाई, தெய்வீக சுகம் உண்டு உங்களுக்கு। ईश्वरत चंगाई அப்படிப்பட்ட मिले, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள वैसे ईश्वरत चंगा நீங்கள் पाने கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க। प्रभु पर निर्भरता हो, அவரை சார்ந்து கொண்டால் उस போதும், पर निर्भरता रख, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துல அற்புதம் நடக்கும்। तुम्हारा प्राण आत्मा शरीर में चंगा அவரை होगा। சார்ந்து கொள்ளாம उस पर भरोसा बिना, நான் மருந்து எடுக்கிற விஷயத்துல நான் உங்களை குற்றப்படுத்தல। तुम लोग जो जो इलाज के लिए जाता इलाज लेता, நீங்க மருந்து मैं कुछ गलती नहीं हूँ, மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாம், और टैबलेट खा सकता हूँ, ஆனால் இங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க। लेकिन प्रभु पर निर्भरता। ஹல்லேலூயா। हालेलुया। அதுக்கு வேலை செய்யறவரும் அவர்தான் செய்ய முடியும்। क्योंकि जो तुम्हारे इलाज से ऊपर वो ही கர்த்தரை करेगा। சார்ந்து கொள்ளுங்கள்। प्रभु पर निर्भरता हो। எனக்கும் பலவீனம் உண்டு, मुझे भी कमजोर है, எனக்கும் காய்ச்சல் சளி मुझे भी எல்லாம் உண்டு। बुखार सर्दी सब कुछ। ஆனாலும் फिर भी கர்த்தரை சார்ந்து கொள்ளும் मैं போது प्रभु पर निर्भरता हूँ। இப்போ கடந்த 25 நாளா எனக்கு ஒரே காய்ச்சலும் சளி தான்। बीते हुए 25 दिन तक मेरे लिए बुखार है, सर्दी है। இந்த பயில கடன் தூங்கிட்டு நடப்பான நான் முழிச்சிருப்பேன், ये बच्चे लोग अच्छे से सोएंगे, मैं ऐसे जागते இருமிட்டே இருப்பேன், தூக்கம் வராது। बहुत काशी आएगा, नींद नहीं आएगा। ஹல்லேலூயா। हालेलुया। ஆனா கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது परंतु मैं प्रभु पर निर्भरता किया। இதே சேட்டன் ராத்திரி முழுவதும் தூங்கலைன்னாரு। और चेतन भी बोलता मैं निर्बल। रात पूरा सोए नहीं। ஹல்லேலூயா। हालेलुया। இதே போல நான் 25 நாளா இப்படித்தான் இருந்தேன்। वैसे मैं 25 दिन तक ऐसे ही था। கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது प्रभु पर निर्भरता, உங்களுக்கு தெய்வீக சுகத்தை तो தரும், मैं ईश्वरत चंगा, விடுதலையை தருகிறார், आमेन, आजादी मिलता, தூதனை கட்டளையிடுவார்। फरिश्तों को आज्ञा देगा। இதெல்லாம் நடக்குங்க। ये सब होता நம்ம है। சுத்திக்கிட்டே டைமை வேஸ்ட் பண்ண अब வேண்டாம்। ऐसे चक्कर खिला खिला के समय को व्यर्थ मत இந்த करो। வருஷத்துல நீங்கள் கர்த்தரை சார்ந்து ये கொள்ளுங்க। साल में तुम्हारा निर्भरता प्रभु पर होना, உங்களை கர்த்தர் நேர் வழியாக நடத்தும்। तुम्हें प्रभु सीधे मार्ग में अगुवाई करे। தேவனை நோக்கி நான் பாருங்க। हम अभी प्रभु के ओर था कि கர்த்தர்னால உங்களோட பேசுற வார்த்தை प्रभु इस दिन में तुमसे जो बातें தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே इस समय प्रभु के हाथों में सौंपेंगे। Yes, Lord. आमीन, हालेलुया। தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம்। प्रभु के सम्मुख में हम समर्पित करेंगे। உம்மை பிரிந்து நாங்கள் வாழ முடியாது। हम आपसे अलग होकर नहीं जी सकता, உம்மை பிரிந்து நாங்கள் வாழ முடியாது। आपसे अलग होकर हम नहीं जी सकता। உம்மை நாங்கள் எப்போதும் பிரியப்படுத்திக் हम கொண்டே सर्वदा இருப்போம்। आपको प्रिय करेंगे। எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர்। आप सर्वदा हमारे संग है, எங்களை தனியே விடுவதில்லை। हमें अकेले नहीं छोड़ता। நாங்கள் உம்முடைய பிரியமான வார்த்தைகளை பேச हम வேண்டும்। आपको प्रिय वचन को बोलना, உம்மை சார்ந்தே பேச हम வேண்டும்। आप पर निर्भरता रखकर बात करना, சுயமானதை பேசக்கூடாது। हम अपने स्वयं बात नहीं करना, சுயமானதை போதிக்கக்கூடாது। स्वयं उपदेश नहीं देना, சுயமானதை செய்யக்கூடாது। स्वयं काम नहीं करना। நாங்கள் தேவ சித்தம் செய்ய आप प्रभु की इच्छा पूरा करें। பிதாவானவர் செய்ய जो पिता करने देखता है, குமாரன் காண்கிற எதுவோ पुत्र आप जो देखता அதை है, எல்லாமே தாமாக ஒன்று செய்ய மாட்டார்। उसी के अलावा अपने आप कुछ नहीं करता। हे प्रभु, इन दिन में நாங்கள் தானாக हम अपने आप कुछ कर दिया, உம்மை சாராம
पर निर्भरता நம்மை बिना, சார்ந்து கொள்ளாம आप पर निर्भरता बिना இஷ்டப்போல हम வாழ்ந்துட்டோம். अपने इच्छा से जिया, சுயமாக ஜீவிச்சிட்டோம். हम अपने स्वयं जीवन தேவ बिताया, சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். के समक्ष में समर्पित करता। धन्य 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 धन्य, आमीन हालेलुया। நம்மை சார்ந்து கொள்ளும்படியா हम आप पर निर्भरता பல रखते हैं, அனுபவங்களை எங்களுக்கு कई தந்திருக்கிறார். अनुभव को हमें दिया। தெய்வமே हे ईश्वर, வாய விரிவாக தர. मुंह बसा, ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய். प्रभु पर अंगीकार कर, ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம प्रभु पर निर्भरता बिना மனுஷரை சார்ந்து கொண்டோம். मनुष्य पर निर्भरता किया। நாசியில் மனுஷன் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். जो मनुष्य पर भरोसा रखने से கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்க நலம். यहोवा से शरण लेना उत्तम है। பிரபுக்கள் மேல் நம்பிக்கையா இருக்க பார்க்கலாம். प्रधानों से भरोसा रखने से கர்த்தர் மேலே பற்றுதலா இருக்க यहोवा நலம். पर शरण लेना उत्तम है। நாங்கள் உம்மையே நம்பி हम சார்ந்து आप கொள்கிறோம். पर नम्र निर्भरता எந்தையும் நம்பலையா और किसी पर हमारा உம்மையே பற்றிக்கொள்ளும். केवल हमारा भरोसा உம்மையே पट्टिക്കൊள்கிறோம். केवल हम आप पर உம்மையே உறுதியாக आप பற்றிக்கொள்கிறோம். सिर पकड़ेंगे। आइए प्रार्थना कीजिए। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, आज के आराधना शुरू से लेकर अब तक हमारे बीच में आपका तेजस्वी